அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்கில் Unit-2 என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் இன் கிளாஸ் ரூம்குள்ளே எப்படி வந்து லேர்னிங்க்கு அசஸ்மெண்ட் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது கான்செப்ட். கொஸ்டின் நம்பர் 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட் எவாலுவேஷன் இன் டிரான்ஸ்மிஷன் ரிசப்ஷன் மாடல் பேஸ்ட் ஆன் பிஹேவியரிஸ்ட் தியரி. ஸோ பிஹேவியரிஸ்ட் தியரியை பேஸ் பண்ணி டிரான்ஸ்மிஷன் ரிசப்ஷன் மாடல்ன்றது எப்படி வந்து ஸ்டூடெண்ட் எவாலுவேட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக டிரான்ஸ்மிஷன் ரிசப்ஷன் மாடல் அப்படின்னு சொன்னால் இஸ் பேஸ்ட் ஆன் பிஹேவியரிஸ்ட் தியரி. எந்த தியரியை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹேவியரிஸ்ட் தியரி. சேம் கொஸ்டினில் இருக்கிறத அப்படியே திருப்பி கொடுத்துருக்காங்க. வாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் லேர்ன்ட் ஆர் ஒன்லி அசஸ்ட், இல்லையா? என்ன ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்களோ, இப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, என்ன படிச்சிருக்காங்களோ அதை மாத்திரம் அசஸ் பண்ணுறது தான் இது. அப்போது நோ இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன் ஃபார் ஹவு தே ஹவ் லேர்ன்ட். அப்போ எப்படி அவங்க லேர்ன் பண்ணாங்க அப்படிங்கிறது அதில் இல்லை. தட் இஸ் இந்த டிரான்ஸ்மிஷன் ரிசப்ஷன் மாடல் அசஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் இஸ் டன் பை எம்ப்ளாயிங் ப்ராடக்ட் அசஸ்மெண்ட் அப்ரோச். ஸோ ப்ராடக்ட் தான் முக்கியம், அது எப்படி வந்து ப்ராசஸ் ஆணுச்சு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஓகே, அப்போ அந்த ப்ராசஸ் அப்ரோச் முக்கியன்றதை தான் சொல்ல வராங்க. பட் இங்கே என்ன சொல்கிறாங்க, ப்ராடக்ட் அசஸ்மெண்ட்டு தான். அதாவது ஒரு லேர்னிங் பண்ணுறாங்க, எக்ஸாம் எழுதுகிறாங்க, மார்க் வாங்குறாங்க, போகிறாங்க. பட் எப்படி அவங்க படிக்கிறாங்க, என்ன மாதிரி படிக்கிறாங்க, எதெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்றது எதுவுமே இல்லை. இன் அதர் வேர்ட்ஸ், ஒன்று அதை எழுதலாம், இல்லைன்னா அதர் வேர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃபர்மேஷன் நாலேஜை தான் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் லேர்னிங் அண்ட் அசிஸ்ட் த்ரூ. எதனால? ஓரல் டெஸ்ட் வைக்கிறதுனாலையோ இல்லை ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறதுனாலையோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் நாலேஜை மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஜஸ்ட்டு படிக்கிறாங்க, எக்ஸாம் எழுதுகிறாங்க, போகிறாங்க. பட் த வே ஹவு லேர்னிங் டுக் பிளேஸ், த ஸ்கில்ஸ், எபிலிட்டிஸ், இதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த லேர்ன் பண்ணாங்க, எக்ஸாம் எழுதுனாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ வந்து ஸ்கில்ஸ் என்ன இருக்குது, அப்ளைங் ஸ்கில்ஸா இல்லை வந்து அனாலிசிஸா, ஒரு ப்ளூம் டாக்ஸானமியை இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. ஸோ ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங், இதெல்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்படி இல்லாமல் ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷனல் நாலேஜை வச்சுட்டு எக்ஸாம் எழுதுறது, அதுக்கப்புறம் மார்க் வாங்குறது. ஸோ அது ப்ராடக்ட் ஓரியன்டாக இருக்குது. அதில் வந்து ஆட்டிடியூட்ஸ் செக் பண்ணுறதில்ல, வேல்யூஸ் செக் பண்ணுறதில்ல, இதில் டெவலப் ஆகிறதில்ல. இன்னும் பல இதை வந்து நம்ம அசஸ் பண்ணுறதே இல்லை, ஆர் நாட் அசஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிஹேவியரிஸ்ட் தியரியில். இல்லை ட்ராபேக்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் பேஸ்ட் ஆன் டிரான்ஸ்மிஷன் ரிசப்ஷன் மாடல். இல்லை ட்ராபேக்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் கொஸ்டின் தான். இட் இஸ் நேரோ இன் நேச்சர். It does not assess comprehensively the learning outcomes but assess only the informational knowledge. அது வந்து காம்ப்ரிஹென்சிவாக வந்து அசஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு லேர்னிங் அவுட்கம் எப்படி வந்திருக்கு, நம்ம படித்தது அவங்க எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இல்லை. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனல் நாலேஜை மட்டும் செக் பண்ணுறாங்க. இது ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்கிறாங்க. In the product assessment approach, it is very difficult to assess whether the students have really understood what they have learned. Have they developed the ability to apply them in the real practical life? ஓகே, ஒரு பெரிமீட்டர் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அந்த சில்ட்ரனுக்கு பெரிமீட்டர்னால் என்ன தெரியும்? ஒரு ஸ்கொயர் போடுவோம், அதை வந்து அப்படியே ஃபுல் லென்த்தையும் மெஷர் பண்ணால் அதான் பெரிமீட்டர்னு சொல்லுவாங்க மேக்ஸில். அதை வந்து ரியல் லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணுறாங்க, எங்கே அப்ளை பண்ணுறாங்க, இந்த மாதிரியான நாலேஜெலாம் அந்த குழந்தைக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ப்ராடக்ட் மட்டும்தான் வேணும். ஜஸ்ட்டு படித்தவங்க எக்ஸாம் எழுதுறாங்க, போகிறாங்க. அப்போ ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ண தெரியல. ஸோ அப்ளைங் ஸ்கில்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் அங்கே டெஸ்ட் பண்ணுறாங்க. ப்ராடக்ட் அசஸ்மெண்ட் அப்ரோச் அப்படிங்கிறது does not attempt to assess the proficiency. சரி, ஒரு இதை படிக்கிறாங்க, ஒரு கான்செப்டை படிக்கிறாங்க, அதில் நல்ல ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்காங்களா, கை தேர்ந்தவங்களா இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஸ்கில்ஸ் அதில் டெவலப் ஆகிருக்கு, ஆட்டிடியூட்ஸ், வேல்யூஸ் எல்லாம் எவ்வளோ கற்றுருக்காங்க அப்படிங்கிறது அதில் இல்லை. ஸோ அந்த ப்ராடக்ட் பேஸ்ட் அப்ரோச் வந்து வேஸ்ட் அப்படிங்கிற அதில் ஒரு ட்ராபேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் அப்ரோச் கிவ்ஸ் எம்ஃபசைசஸ் ஃபார் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். சம்மேட்டிவ்னா ஓவரால் அசஸ்மெண்ட். ஆனுவல் எக்ஸாம் எழுது, டீச் பண்ணிட்டேன், எக்ஸாம் எழுது, மார்க் வந்து எவ்வளோ வாங்குற, 50 out of 49 வாங்குறியா, 50 out of 50 வாங்குறியா, அதுதான் மேட்டர். நீ அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்ட, உன்னுடைய
அப்ளையிங் ஸ்கில் எப்படி இருக்குது, கிரிட்டிக்கல் திங்கிங் எப்படி இருக்குது, ப்ராப்ளம் சால்விங் எப்படி இருக்குது, ரியல் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்குறியா, இதெல்லாம் எதுவுமே அங்கே இல்லாததுனால இந்த அப்ரோச் வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்றது அதுதான். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்றது எனக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில் இருக்கா, அப்புறம் அப்ளையிங் ஸ்கில் இருக்கான்னு பார்க்குறது தான். ஸோ இங்கே அது கிடையாது. கண்டினியூஸ்லி இம்ப்ரூவ் ஸ்டூடெண்ட் லேர்னிங் பை ரிமூவிங் டிஃபிஷியன்சி ஃபவுண்ட் இன் இட். இது வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் நடக்கும். ஸோ ஆனால் இங்கே இல்லை. திஸ் அப்ரோச் ஆஃப் அசஸிங் ஸ்டூடெண்ட் லேர்னிங் மெயின்லி அட்டெம்ப்ட்ஸ் டு எவாலுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் எபிலிட்டி டு மெமரைஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மெமரைஸ் பண்ணி எக்ஸாம் எழுத வச்சுட்டு மார்க்கை வாங்கி வச்சுருவோம். அது ரிட்டைன் ஆகுமா என்னன்றது தெரியாது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படிங்கிறதும் தெரியாது. அதை வச்சு எவாலுவேட் பண்ணி ஓகே யூ ஆர் குட், வெரி குட் அப்படின்னு கொடுத்துரும். திஸ் அப்ரோச் டஸ் நாட் என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டு டெவலப் ஹையர் ஆர்டர் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் லைக் கிரிட்டிக்கல் திங்கிங். ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் எதுவுமே இதில் இருக்காது. ப்ராப்ளம் சால்விங்லாம் அந்த குழந்தைக்கே தெரியாது. ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா க்ரியேட்டிவாக திங்க் பண்ணலாம், அதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் அந்த குழந்தை அதெல்லாம் கற்றுக்க முடியாது. The product approach of assessing students' learning achievement mainly employs oral. மெயினாக என்ன பண்ணுது, இந்த behaviorist தியரியை வச்சு நம்ம பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் அப்ரோச்ன்றது ஜஸ்ட்டு ஓரல் எக்ஸாம், ரிட்டன் டெஸ்ட்டு இதை வைக்குது. In this assessment of students' learning achievement, except the information and knowledge acquired, no other elements of personality development are evaluated. ஒரு personality developmentமே இதில் evaluate ஆகலை. ஓகே, ஸோ அதுவும் ஒரு drawback. The product approach assessment does not drive pupils for further learning. ஓகே, இன்றைக்கி இதை லேர்ன் பண்ணியிருக்க, இதுக்கு அடுத்தது என்ன அந்த மாதிரியான லேர்னிங் வந்து இந்த ப்ராடக்ட் அப்ரோச்சில் இருக்காது. இன்றைக்கி முடிச்சுட்டா, எக்ஸாம் எழுதிட்டேன், மார்க் வாங்கிட்டேன், சக்ஸஸ், முடிஞ்சிச்சு, ஃபைனல் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ட்ராபேக். ஜஸ்ட்டு பிஹேவியரிஸ்ட் தியரினா என்ன, அது ஜஸ்ட் ஓரல் டெஸ்ட்டு, இந்த ரிட்டன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதோட ட்ராபேக்ஸ் என்னென்னு எழுதினீங்கன்னா அது போதும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 2, டாபிக் 2 வந்து என்னென்னா சேஞ்சிங் அசஸ்மெண்ட் ப்ராக்டிசஸ். அசஸ்மெண்ட் ப்ராக்டிசஸை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டில் ரீசன்ட்லி much emphasis was given only for assessing information and knowledge. இன்ன வரைக்குமே ஓகே, ஒரு 10 years முன்னாடி வரைக்குமே என்ன தான் இருந்துச்சுன்னா இன்ஃபர்மேஷன் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறது மட்டும்தான். இதில் ஸ்கில்ஸ் எதையுமே டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, இன்டர்னல் மார்க்ஸ்ன்றது எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஆனால் அப்படி கிடையாது. ஓகே, அக்வைர்ட் பை ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் தேர் லேர்னிங். அதுதான் இன்ஃபர்மேஷன் நாலேஜை டெஸ்ட் பண்ணியாச்சா, ஓகே நீ குட், 100 out of 100 வாங்கினியா, வெரி குட், அவ்வளோதான். நீ எந்த இடத்துல அப்ளை பண்ணணும், என்ன படிச்சிருக்க எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி தான் போகும். அட் ப்ரெசன்ட் த ப்ராக்டிஸ் ஆஃப் லேர்னிங் அசஸ்மெண்ட் ஹேஸ் ஸ்டார்டட் சேஞ்சிங். இப்போ இதில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அது ப்ராட் பேஸ்டு. ஓகே, அசஸிங் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் லேர்னிங். எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் ஸ்டூடெண்ட்ஸை அசஸ் பண்ணுறோம். அதாவது எவ்வளோ தூரம் அவங்க நாலேஜ் அக்வயர் பண்ணியிருக்காங்க அந்த டாப்பிக்லேருந்து, என்னென்ன ஸ்கில்ஸ் அவங்களுக்கு இருக்குது, எபிலிட்டி என்ன இருக்குது, ஆட்டிடியூட்ஸ் என்ன, வேல்யூஸ் என்ன. கன்சிடரிங் அசஸ்மெண்ட் as an integral part of the teaching learning process, improving student learning, the continuous feedback provided etc. இன்னமும் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய லேர்னிங்கை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அதை அசஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம ஃபீட்பேக்கும் ப்ரொவைட் பண்ணி இன்னும் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறோம் அவங்களோட லேர்னிங்கில் அப்படிங்கிறது தான் மெயினாக வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க. இப்போ நவடேஸ் வந்து எல்லா ஸ்கில்ஸ், எபிலிட்டிஸ், ஆட்டிடியூட்ஸ் இது எல்லாமே டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். மேஜர் சேஞ்சஸ் that have taken place in the assessment of student learning. என்னென்ன மாதிரி மேஜர் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, give more emphasis for students to be ஆக்டிவாக இருக்கிறதுக்காக. ஏன்னா முன்னாடி எப்படி இருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம்னா பாசிவாக இருந்தாங்க. டீச்சர் மட்டும் நடத்துவாங்க, டீச்சர் மட்டும் ஆக்டிவாக இருப்பாங்க, இங்கே அங்கே மூவ் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட் வந்து அப்படியே பாசிவ் லிசனராக இருப்பாங்க. ஒரு கொஸ்டின் கூட கேட்குறதுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட் வந்து ஆக்டிவாக இருக்காங்க, பார்ட்டிசிபேட் டைரக்ட்லி இன் ஆல் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ். என்ன லேர்னிங் ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் அதில் ஸ்டூடெண்ட்டோட பார்ட்டிசிபேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராசஸ் எவ்ரி இன்ஃபர்மேஷன் தி ரிசீவ் ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ். எல்லாமே பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸில்
ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க வந்து கற்றுக்குறாங்க. அசிமுலேட் இஸ் அஸ் நியூ நாலேஜ் பை ஃபிட்டிங் இட் வித் தேர் எக்ஸிஸ்டிங் காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர். ஏற்கனவே இருக்க அறிவை இன்னும் புதுசாக என்ன கண்டுபிடிக்கலாம், புதுசாக எதில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுல கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது த பெஸ்ட் ஒன் அப்படின்றது. ஓகே, யூஸ் ஆஃப் கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன், இது வந்து சிசிஇன்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் மாதிரி வைப்பாங்க. எவ்வளோ இந்த நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லலாம் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்க்கு எவ்வளோ மார்க்ஸு, அதுக்கப்புறம் அவங்களோட அசைன்மெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க்ஸு, இந்த மாதிரி ஒன்றுமே வந்து கண்டினியூஸாக அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. ஒரு 5 மார்க்ஸ் எதுக்கு, 5 மார்க்ஸ் எதுக்கு, ஆவரேஜ் எவ்வளோ அவுட் ஆஃப் 5, அப்போ அந்த 5 மார்க்ஸ் வந்து இன்டர்னல் மார்க்ஸாக கொடுப்பாங்க. ஸோ அது வந்து என்னதுன்னா கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் சொல்லுவாங்க. அடாப்டிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்டை அடாப்ட் பண்ணணும். அப்படின்னா ஒரே மாதிரியாக அசஸ் பண்ணக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து அசஸ் பண்ணணும். அதாவது அசைன்மெண்ட் செய்ய வச்சு அந்த டாப்பிக்கில் அவங்க எப்படி அசைன்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, எப்படி அவங்களோட ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது வந்து கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்டில் வரும். யூஸ் ஆஃப் கிரேட்ஸ் மார்க்ஸ் போடுறதுக்கு பதிலாக 50 அவுட் ஆஃப் 50, 5 அவுட் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு இருந்தாங்க முன்னாடியெல்லாம். அந்த மாதிரி இல்லாமல் கிரேட், ஏ கிரேட் வாங்கியிருக்கியா நீ வெரி குட், A+ வாங்கியிருக்கியா அப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இப்போ கிரேடிங் சிஸ்டமையும் மாற்றியாச்சு. அது வந்து யூஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச் இன் அசஸ்மெண்ட்டில் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச் யூஸ் பண்ணலாம். பிஹேவியரிஸ்ட் அப்ரோச் நம்ம பார்த்தோம் இல்லையா, பிஹேவியரிஸ்ட் தியரி, இதில் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச்ன்றது பார்க்க போகிறோம். நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்னா மீனிங் என்ன, கன்ஸ்ட்ரக்டிவிசம்னா மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். லேர்னிங்னா என்னது, லேர்னிங் இஸ் த ப்ராசஸ். ஓகே, அது ஒரு ப்ராசஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் ஒன்ஸ் நாலேஜ். ஓகே, ஒரு வீடு கட்டுறோன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு செங்கல் வைக்கணும், அப்புறம் சிமெண்ட் போடணும், அதுக்கப்புறம் அப்படியே பில்டு பண்ணணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் சொல்கிறாங்க, லேர்னிங்கிறது என்னது, அது வந்து ப்ராசஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் ஒன்ஸ் நாலேஜ், ஒருத்தருடைய நாலேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான். ஓகே, நாலேஜ் இஸ் நாட் வியூட் அஸ் சம் சார்ட் ஆஃப் அ ட்ரூ காப்பி ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அவுட்சைட் பட் த ப்ராசஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவலுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் தான் வந்து நாலேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான். இது வந்து ஜஸ்ட் காப்பி ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அவுட் சைட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. த லேர்னர் கெட்ஸ் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு த அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி ஆஃப் த என்விரான்மெண்ட் அரவுண்ட் ஹிம், எக்ஸாமின்ஸ் தெம் in the light of past and present personal experiences so as to make sense out of them and finally register them in the mind as subjective representation. That is, objective reality of the world outside is processed and internalized as subject knowledge of an individual. ஒரு இன்ஃபர்மேஷனை அப்ஜெக்டிவாக வந்து கொண்டு வராங்க, ரியாலிட்டி ஆஃப் த என்விரான்மெண்ட் அரவுண்ட் ஹிம். ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் மத்தியில் அப்ஜெக்டிவாக கொண்டு வராங்க. ஓகே, அதுக்கப்புறம் எப்படி எக்ஸாமின் பண்ணுறாங்கன்னா, இந்த லைட் ஆஃப் பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட், நீங்கள் பாஸ்ட்டில் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, ப்ரெசென்ட்டில் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்றதை கொஸ்டின் பண்ணும்போது அப்போ அவங்க அந்த சென்ஸோடு அதை லேர்ன் பண்ணுவாங்க. அது ஃபைனலாக என்னவாக மாறும்னா அப்ஜெக்டிவாக இருக்கிறது சப்ஜெக்டிவாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள மைண்டுக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி ஆஃப் த வேர்ல்ட் அவுட் சைட் இஸ் ப்ராசஸ் அண்ட் இன்டர்னலைஸ் அஸ் சப்ஜெக்டிவ் நாலேஜ். அப்போ அப்ஜெக்டிவ் ரியாலிட்டியாக இருக்கிறது சப்ஜெக்டிவ் நாலேஜ் ஆஃப் அன் இண்டிவிஜுவலாக மாறுது, அது அப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, a constructivist classroom environment will facilitate the students to critically examine any new information they receive by raising appropriate questions regarding that and trying to get answers for the same and allow for collaborative learning to find solutions for problems. ஸோ collaborative learning வந்து என்ன பண்ண போகுது, எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்போது ஈஸியாக அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும், அந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்க முடியும். கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னிங் ஸோ ஒரு கொஸ்டின் கேட்கும் போது, ஓகே, ஒரு அப்ராப்ரியேட் தேவையான கொஸ்டின்ஸ் கேட்கும் போது இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அந்த கொலாபரேட்டிவ் ஒர்க்கில் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
the teacher will not be a person pouring the subject contents in the classroom. முன்னாடி என்ன பண்ணுவாங்க, டீச்சர் வந்து கண்டென்ட்டாக வந்து அடித்து தள்ளுவாங்க, லெக்சர் அடித்து தள்ளுவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, தி டீச்சர் வந்து வில் நாட் பி அ பர்சன் லைக் தேட் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா சப்ஜெக்ட் கண்டென்ட்ஸை வந்து கிளாஸ் ரூமில் கொட்டிட்டு போகிறதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ஸ் வில் நாட் பி கிவன் ஃபார் அட்வான்சிங் கரெக்ட் ஆன்சர்ஸ் டு ப்ராப்ளம்ஸ். ஸோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், கரெக்ட் ஆன்சர்ஸை ப்ராப்ளம்ஸை அவங்க வந்து சொல்கிறதுக்காக. ஓகே, ஆனால் அதை வந்து என்ன கொடுக்கறது இல்லை, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பெக்டிங் ஐடென்டிக்கல் ஆன்சர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் as the correct response for the given post by the teacher. ஒரு கொஸ்டினை போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் வந்து ஒருத்தரும் யூனிக்காக சொல்கிறதுக்கு, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறது இல்லைன்னா பெர்மிஷன் கொடுக்கறது இல்லை, அதுக்கு டைமும் படுத்துறது கிடையாது. சம்மிங் அப், ஓகே, இதை சம் அப் பண்ணுறாங்க. 3 following constitute of the principles of constructivism. லேர்னிங்கிறது ஒரு ஆக்டிவான ப்ராசஸ், ஆனால் அது பாசிவானா அப்படியே உட்காந்து ஒன்றுமே இல்லை அப்படியே கவனிப்பேன், இதை பற்றி நான் ஒன்றுமே எடுத்து கேட்கவும் மாட்டேன், இது என்னன்னு எனக்கு புரியலனாலும் பரவாயில்லன்னு உட்காந்துருக்கக்கூடாது. அதே மாதிரி லேர்னிங்னா அவங்க கற்றுக் கொடுத்துட்ருப்பாங்க, நம்ம வந்து சும்மா உட்காந்துருக்கோம், அந்த கற்றுக் கொடுத்ததை எப்படி செய்யணுன்றதை கற்றுக்கணும். அதுதான் ஆக்டிவ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. The learner has prior knowledge on the basis which he or she examines any information received to make sense out of it. That is, tries to understand the new information by associating with the existing previous knowledge. குழந்தைங்க எல்லாருக்குமே ஒரு, இப்போ நீங்கள் சன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரையர் நாலேஜ் இருக்கும், ப்ரீவியஸ் நாலேஜ் இருக்கும். அதாவது சன்னுன்றது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், அது எல்லோ கலரில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு கூட தெரியும், எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட தெரியும். அப்போ ஏதோ ஒரு ப்ரீவியஸ் நாலேஜ் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அந்த ஸ்டூடெண்ட்க்கு நாலேஜ் இருக்குது, ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க இது இவ்வளோ பெருசு, சைஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு கூட சொல்ல தெரியும். ஸோ அந்த குழந்தைக்கு எவ்வளோ நம்ம வந்து டீச் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியறதுனால ப்ரீவியஸ் நாலேஜை வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணிவிட்டு நியூ இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். The learner takes responsibility for his or her learning. லேர்னர் அவங்களுடைய லேர்னிங்க்கு அவங்களே ஓனர்ஷிப் எடுத்துக்கணும், அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். இன்றைக்கி காலையில் ப்ரஷ்ஷை எடுத்து அவங்களே ப்ரஷ் பண்ணிக்கணுங்கிறது யாரோட ஓனர்ஷிப், அவங்க அப்படி ப்ரஷ் பண்ணால் அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்களோட மவுத் வந்து நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் அவங்களோட லேர்னிங் ப்ராசஸ்ஸை அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்து அவங்க பண்ணாங்கன்னா அப்போது அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது. கன்ஸ்ட்ரக்டிவிசம் அண்ட் அசஸ்மெண்ட். கன்ஸ்ட்ரக்டிவிசம்ஸும் அசஸ்மெண்ட்டும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் பிலீவ் that assessment is a tool to be used for improving both the students' learning and the teachers' understanding of students. See, constructivistனா என்ன, ஒரு ப்ராசஸ் இல்லையா, அவங்க வந்து பண்ணுறது ஒரு ப்ராசஸ், வீடு கட்டுறது ஒரு ப்ராசஸ். அது மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா அசஸ்மெண்ட்டு வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணி, அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டூலாக யூஸ் பண்ணுறது டு இம்ப்ரூவ் த ஸ்டூடெண்ட் லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், டீச்சர்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை தெரியறதுக்காகவும் இது ஒரு டூலாக பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து படித்தா போதும். இட்ஸ் பர்பஸ் இஸ் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் லேர்னிங். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் லேர்னிங்கோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அதோட பர்பஸ், அதுதான். not to provide evidence for evaluating or grading. ஓகே, ஜஸ்ட் எவாலுவேட் பண்ணணும், கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு பெரியதாக இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. அசஸ்மெண்ட் இஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ் அலாங் வித் லேர்னிங்கில் அது ஆன்கோயிங் ப்ராசஸ் தான், அது எண்டு கிடையாது. ஸோ இட் வில் பி அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். எக்ஸாம்பிள், while starting a லெசனை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு கிளாஸ்க்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு டீச்சர், நீங்கள் ஒரு லெசனை டீச் பண்ணுறீங்க, ஒரு டாப்பிக்கை டீச் பண்ணுறீங்க அப்படின்னா டீச்சர் இனிஷியேட்ஸ் பை ரைசிங் கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் வித் இட். டீச்சர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கணும். கொஸ்டின்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அறிவு வந்து பெருகும். அறிவில் வந்து நிறைய திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். பை ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் த டீச்சர் பிசைட்ஸ் மோட்டிவேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன் த நியூ டாபிக். அப்போ நியூ டாப்பிக்கை பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மோட்டிவேஷன் வரும். ஸோ கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கணும்.
ஒரு டாபிக் இது பண்ணும்போது ட்ரைஸ் டு டெஸ்ட் த ப்ரீவியஸ் நாலேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அந்த ப்ரீவியஸ் நாலேஜ் என்ன, எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு இந்த கான்செப்ட் பற்றின நாலேஜ் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் எந்தெந்த மாதிரி கண்டென்ட்டை நம்ம டீச் பண்ணுங்கிறதுக்காகவும் ப்ரீவியஸ் நாலேஜை டெஸ்ட் பண்ணணும். டியூரிங் த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிளாஸ் ரூம் டீச்சிங் விசஸ் presentation of the subject content, the teacher, besides making students understand every concept taught by raising suitable questions. அதே மாதிரியே ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு கான்செப்ட்க்கு அப்புறமேட்டும் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சூட்டபிளான கொஸ்டின்ஸை கேட்கலாம். அப்படி கேட்கும்போது அவங்க ப்ரீவியஸ் நாலேஜ் ஆல்சோ ஆஸ்க் தெம் டு சைட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ராக்டிக்கல் லைஃப். ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த அப்ளை பண்ணுற மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து வளரும். பேஸ்ட் ஆன் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி டீச்சர் என்ன பண்ணணும், ஓகே நீ சொன்னது கரெக்டு, நீ சொன்னது வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த ஃபீட்பேக் வந்து ரொம்ப முக்கியம். ஆன்சர் சொல்லட்டும், எல்லோரும் சொல்லட்டும், கொஸ்டின் கேட்டோம் அது ஒரு டியூட்டி, அப்படி செய்யக்கூடாது. அந்த கொஸ்டினை கேட்டுட்டு அந்த குழந்தை என்ன ஆன்சர் சொல்லுதோ அதுக்கு தகுந்த ஃபீட்பேக் நம்ம கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு அது ஈஸியாக ஹெல்ப் பண்ணும் டு என்ஹான்ஸ் தேர் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்தர். ஓகே, ஸோ இதுக்காக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. In the terminal stage of classroom teaching, teacher evaluates student learning by asking questions. ஸோ டெர்மினல் ஸ்டேஜில் என்ன அது கிளாஸ் ரூம் டீச்சிங்கில் டீச்சர் வந்து எதை வச்சு எவாலுவேட் பண்ணுறாங்க, பை ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். தஸ் அட் எவ்ரி ஸ்டேஜ், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸில், அதாவது எப்போ நம்ம கிளாஸ் எடுக்கிறோமோ அப்போ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஸ்டூடெண்ட் லேர்னிங்கை அசஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து அவங்களோட லேர்னிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும், என்ஹான்ஸ் ஆகும். ஸ்டூடெண்ட் லேர்னிங் அண்ட் அசஸ்மெண்ட் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் த்ரூ அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ். சும்மா நடத்திட்டு போகாமல் கொஸ்டின் கேட்டிங்கன்னா இடையில அந்த தூக்கம் கூட கலைஞ்சு போயிடும். நம்மளே கேட்டுருவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே லெசன் பண்ணுவாங்க. ஒரு குழந்தை ஆன்சர் பண்ணும்போது எல்லா குழந்தைங்களும் லெசன் பண்ணும்போது இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சரா அப்படின்றத கூட அந்த குழந்தைங்க கற்றுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அசஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் லேர்னிங் அண்டர்டேக்கன் அட் த டெர்மினல் ஸ்டேஜ். கடைசியில் எப்படி அசஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்சோ சர்வ்ஸ் அஸ் வித் த பேசிஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங். நம்ம டெர்மினல் ஸ்டேஜில் கொஸ்டின் கேட்டாலும் அது என்னவா மாறுது, நெக்ஸ்ட் ஃபேஸுக்கும் அது வந்து அந்த குழந்தைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹென்ஸ் இட் இஸ் நோ எக்ஸாஜரேஷன் to state that assessment of student learning forms a part of a parcel of the instructional process. அப்போ அது பார்ட் ஆஃப் த லைஃப் மாதிரி பார்ட் ஆஃப் த இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ராசஸ். ஓகே, ஸோ அப்போ நான் கன்ஸ்ட்ரக்டிவிசம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் கேட்குறதுன்றது தான் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னிங்ன்றது. The primary aim of the assessment of student learning is to improve and enhance it rather than providing evidence for grading students according to the levels of their learning environment. அவங்க லேர்னிங் கிரேடிங் ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்காக அப்படின்னா அவங்கள எவிடன்ஸ் கொடுக்கணும்ல, இவ்வளோ தூரம் அவங்க லேர்ன் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு எது எவிடன்ஸ், அவங்கள எவாலுவேட் பண்ணுறது தான் எவிடன்ஸ், அவங்கள கிரேட் பண்ணுறது தான் எவிடன்ஸ் அக்கார்டிங் டு த லெவல்ஸ் ஆஃப் த லேர்னிங் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் யூஸ்ட் இன் த கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அசஸ்மெண்ட். கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அசஸ்மெண்ட்னா கொஸ்டின் கேட்கணும்னு மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னும் டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன மாதிரியான டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் லேர்னிங் தட் ஃபாலோஸ் த கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச். இந்த கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுற அசஸ்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே த டீச்சர் ஒன்லி யூஸ் மெத்தட்ஸ் விச் ஃபாலோ ஃபார் என்கேஜிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் வேர்பல் இன்ட்ராக்ஷன்ஸ். வேர்பல் இன்ட்ராக்ஷன்ஸ் கொடுக்கறதுல தான் நம்ம மெயினாக அதுக்கு பண்ணுவோம். லைக் அதில் என்ன கொடுக்கலான்னா டிஸ்கஷன் கொடுக்கலாம், ஒரு டாப்பிக்கை கொடுத்து டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம், டிபேட் பண்ண சொல்லலாம், ஸ்டோரி டெல்லிங், ட்ராமடைசேஷன் எக்ஸட்ரா இன்னும் நிறையா இருக்குது. அண்ட் ஜட்ஜிங் த லெவல் ஆஃப் லேர்னிங் அச்சீவ்மெண்ட் பை அப்சர்விங் தேர் பர்ஃபார்மன்ஸ் இன் த லேர்னிங் ஆக்டிவிட்டி. ஸோ இவங்களை இந்த டிபேட்டை பண்ண சொல்லிவிட்டு அவங்க எவ்வளோ தூரத்துக்கு இந்த கான்செப்டை பற்றி தெரிஞ்சிருக்காங்க, இல்லை ஸ்டோரி டெல்லிங் மூலிமா எவ்வளோ தூரம் இந்த கான்செப்ட் இந்த ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் மெத்தட்ஸ், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் டு அசஸ் தெம். ஓகே, அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சு நம்ம அப்சர்வ் பண்ணி அவங்கள அசஸ் பண்ணலாம்.
Okay, so besides observation, the teacher could also use tools such as அப்சர்வேஷன் மாத்திரம் இல்லாமல் ஜஸ்ட்டு ஓகே பேசிட்டு ஓகே டிபேட் பண்ணிகிட்ருக்காங்க, பார்த்தா எக்ஸலண்ட்டாக பண்ணுறாங்க, கான்செப்ட் தெரியுது, கான்டென்ட் தெரியுது அப்படிங்கிறத வச்சு நம்ம அசஸ் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம், இன்வெஸ்டிகேட்டரி வச்சுக்கலாம், ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கலாம், செக்லிஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு அந்த குழந்தைங்கள நம்ம அசஸ் பண்ணலாம். ரிட்டன் கூட வச்சுக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் ஃபார் அசஸிங் ஸ்டூடெண்ட்ஸ் லெவல் லேர்னிங் ப்ரொஃபிஷியன்சி, அவங்க எவ்வளோ ப்ரொஃபிஷியண்ட்டாக இதை லேர்ன் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்குறதுக்கு நம்ம இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அவங்கள அசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் இன் த கன்ஸ்ட்ரக்டிவ்ஸ் அசஸ்மெண்ட். ஸோ டீச்சர்ஸோட ரோல் என்ன? ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு அசஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அப்போ டீச்சர் என்ன பண்ணணும்? ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் கொடுக்கணும். அதாவது கொஸ்டின் ஒரே ஒரு குழந்தைய எந்திரிச்சு நிற்க வச்சு அந்த ஒரு குழந்தைகிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டு அந்த நல்லா படிக்கிற குழந்தை அதுக்கு ஆன்சர் பண்ணோன்னே விட்டுட்டு போயிடுது. அந்த மாதிரி இல்லாமல் ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ்னால் எல்லாத்துக்கிட்டையும் ஜென்ரலாக ஒரு கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்கும் போது எல்லாருமே யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சனை கூப்பிட்டு நம்ம கொஸ்டின் கேட்கும் போது அந்த ஒரு பர்சன் மட்டும்தான் அதை திங்க் பண்ணுவாங்க ஆன்சர் என்னன்ட்டு. இதே நம்ம காமனாக கேட்கும் போது ஓப்பன் எண்டட் கொஸ்டின் கேட்கும் போது எல்லாருமே அதுக்கு ஆன்சருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஓகே, puts open-ended question in the class and patiently waits for getting student responses. ஓகே, டீச்சர் அதை பண்ணணும் அப்படின்றாங்க. டீச்சர் வில் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் ஆர்டர் திங்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். டீச்சர்ஸ் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன கொஸ்டின் மட்டும் கொடுத்தா போதும்னு நினைக்கக்கூடாது. அதுக்கும் மேலே அடுத்த கிரேடோட கொஸ்டினையும் கொடுத்து பார்க்கும்போது 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 6th ஸ்டாண்டர்ட் கொஸ்டினை கொடுத்து பார்க்கும்போது அந்த குழந்தை எந்த அளவுக்கு திங்க் பண்ணுறாங்கன்றது தெரியும். ஸோ இதுக்கும் மேலே கூட ஆன்சர் பண்ணுறதுக்கு அந்த குழந்தைக்கு எபிலிட்டி இருக்கும். அப்போ ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணணும், லாஜிக்கல் ரீசனிங்கும் கொடுக்கறதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Teacher will ensure adequate opportunities students to interact with them as well as among themselves. ஓகே, நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும், நம்ம கூட மாத்திரம் இல்லை மற்ற பியர்ஸ் கூடயும். ஓகே, ஸோ தட் அவங்களுக்கு நாலேஜ் நிறைய வளரும். டீச்சர் வில் என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டு டிஸ்கஸ் மியூச்சுவலி ஷேர் தேர் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ். டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணும், மியூச்சுவலாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்களோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்படி இருக்குன்ட்டு அப்படின்னு சொல்லி. அடுத்தது எதுக்கு என்கரேஜ் பண்ண சொல்கிறாங்கன்னா, இன்வெஸ்டிகேட்டிங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு நம்ம அவங்கள கொடுக்கணும். ஒரு கான்செப்டை கொடுத்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணு, இதை கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க. ஸோ நம்மளுடைய இதில் தான் இருக்குது, ஓகே, அப்ரோச்சில் தான் இருக்குது. இப்போ டீச்சர் வில் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் பேஸ்ட் ஆன் ப்ராப்ளம் சால்விங். ப்ராப்ளம் சால்விங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷனல் டெக்னிக்ஸ் சச் அஸ் குரூப் இன்ட்ராக்ஷன்ஸ் செஷன்ஸ்லாம் வைக்கும்போது ரொம்ப ஜாலியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ குரூப் இன்ஸ்ட்ரக்ஷன், கோஆப்ரேட்டிவ் லேர்னிங், கொலாபரேட்டிவ் லேர்னிங், குரூப் ப்ராஜெக்ட் ஒர்க், சால்விங் ஜிக்ஸா பசல்ஸ் எக்ஸட்ரா வில் பி இன்க்ரீசிங்லி யூஸ்ட் பை த டீச்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டெக்னிக்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. Four phases in teachers planning and implementation of students கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் இந்த கிளாஸ் ரூம். சரி, ஒரு கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எத்தனை ஃபேஸஸ் இருக்குன்னா 4 ஃபேஸஸ் இருக்கும். ஓகே, டீச்சரோட பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் அது என்ன பண்ணணும்? மேக்கிங் டெசிஷன்ஸ் பிஃபோர் த லெசன்ஸ் பிகின். லெசன் பிகின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கணும். செட்டிங் த லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் த லெசன். ஸோ லெசன் பிளான்னு ஒன்று எதுக்காக நம்ம கொடுக்குறோம் ஆஸ் அ டீச்சர் அப்படின்னு சொன்னாக்க, இதெல்லாம் நம்ம லெசன் நடத்துறதுக்கு முன்னாடியே நம்ம டிசைட் பண்ணி வச்சுப்போம். என்ன லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும், என்ன லெசனு, இதில் என்ன கற்றுப்பாங்க. மானிட்டரிங் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வெல் தே ஒர்க் இன் குரூப்ஸ். ஒரு குரூப்ஸில் ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம மானிட்டர் பண்ணணும், அசஸ் பண்ணணும், ப்ராசஸையும் ப்ராடக்டையும். ஓகே, ரெண்டுத்தையுமே நம்ம அசஸ் பண்ணணும். எப்படி அவங்க அதை செய்கிறாங்க, எப்படி அவங்களோட ஃபைனல் ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். Stated briefly, 3 important instructional techniques employed by the teacher in the classroom environment that helps students to construct their own knowledge. அவங்களோட ஓன் நாலேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இந்த 3 important instructional techniques ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க.
stimulating students' inquiry related to every concept taught in the class. Okay, so students' inquiry related to every concept taught in the class. ஸோ ஒவ்வொரு கான்செப்ட் நம்ம டீச் பண்ணும்போதும் அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம என்கொயர் பண்ணணும். ஓகே, இது என்ன, இதுக்கு என்ன பண்ண, இது என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கணும். ப்ரொவைடிங் ஃபார் மல்டிபிள் இன்டர்ப்ரிட்டேஷன்ஸ் விச் ஹெல்ப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் கெட் எக்ஸ்பிரஸ். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அவங்க மல்டிபிள் ஆன்சர்ஸ் அவங்க கொடுக்கலாம், இன்டர்ப்ரெட் பண்ணலாம். ஸோ இன்டர்ப்ரெட் பண்ணும்போது அது வந்து மல்டிபிள் இன்டெலிஜென்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உதவும். என்கரேஜிங் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் ஒர்க்கை என்கரேஜ் பண்ணுங்கள். யூஸ் ஆஃப் பியர்ஸ் அஸ் ரிசோர்ஸஸ். அடுத்த குரூப் ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த குரூப் ஒர்க்கில் பியர்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு பேப்பரை இன்னொரு நோட் கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களே எவாலுவேட் பண்ணும்போது அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே இப்படி கரெக்ட் பண்ணுன்றதும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் தியரி முடிஞ்சிச்சு. ஓகே, கன்ஸ்ட்ரக்டிவிசம் அசஸ்மெண்ட் முடிஞ்சிச்சு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3, யூஸ் ஆஃப் கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் அசஸ்மெண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் அசஸ்மெண்ட். ஓகே, சிசிஇன்னு சொல்லுவாங்க, கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? எவாலுவேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் கண்டினியூஸான்னு பார்க்கணும். க்ரோத்தும் டெவலப்மெண்ட்டும் ஒரே கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏஜும் டெவலப் ஆகணும், நாலேஜும் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது தான். காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்னு சொன்னால் எவாலுவேட்டிங் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். அதாவது ஸ்காலஸ்டிக், ஸ்காலஸ்டிக், இதை வந்து கரிக்குலர், கரிக்குலர்னு சொல்லுவாங்க. அதான சப்ஜெக்ட் கண்டென்ட்டும் அவங்களுக்கு தெரியும், அதே மாதிரியே அவங்க ஸ்போர்ட்ஸில் அதர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் அவங்க டேலண்டடாக இருக்காங்கன்றது சொல்கிறது தான். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் வரையணும், அது நீட்டாக வரைஞ்சிக்கோங்க, கலர் போட்டு வரைஞ்சிக்கோங்க. கண்டினியூஸ், ரெகுலர் அண்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறபோது அதுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க. ரெகுலர் அண்ட் கண்டினியூஸ் ஆக்டிவிட்டீஸ் கண்டக்டட் த்ரூ அவுட் த இயர். ஓகே, ரெகுலராக கண்டினியூஸாக. ஓகே, ரெகுலர்னால் இன்றைக்கி 8 o'clockனா 8 o'clock, கண்டினியூஸாக டெய்லி 8 o'clock வந்து நீங்கள் வந்து இந்த ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணுறது த்ரூ அவுட் தி இயர் டு அச்சீவ் ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட். எதுக்காகனா ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட்டை நம்ம கொண்டு வரதுக்காக. எல்லாத்துக்குமே அதை எழுதணும், ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட். இங்கே காம்ப்ரிஹென்சிவ்ன்றது மென்டல், இமோஷ்னல், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஸ், தட் இஸ் ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை டெஸ்ட் பண்ணுங்க. இவாலுவேஷன்றது போது வெரைட்டி ஆஃப் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி எதை பண்ணுவோம்? எவாலுவேட்னா என்னது? பேப்பர் வேல்யூவேஷன்னு போகிறாங்க இல்லையா, பேப்பர் கரெக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க? டூல்ஸ் யூஸ் பண்ணி, டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள எவாலுவேட் பண்ணுவீங்க, அசஸ் பண்ணுவீங்க ஸ்டூடெண்ட்டோட ப்ராக்ரஸ்ஸை அப்படிங்கிற டெஃபினேஷனை தான் நீங்கள் அங்கே எழுத போகிறீங்க. எய்ம்ஸ் ஆஃப் சிசிஇ. சிசிஇயோட எய்ம் என்ன? மேக் இவாலுவேஷன் அண்ட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். ஓகே, டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை எவாலுவேஷனும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் திங் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக. எம்ஃபசைசஸ் ஆன் தாட் ப்ராசஸ், டீஎம்ஃபசைசஸ் மெமரைசேஷன். மனப்பாடம் பண்ணுறதை விட்டுடுங்க, அதோட ப்ராசஸ் என்ன, நீங்கள் உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன, ஓகே, இதில் எப்படி செய்யலான்றதில் நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தா அப்படிங்கிறது தான். எலிமினேட் பயஸ் இன் த எவாலுவேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டைன்மெண்ட். எப்பொழுதுமே பயஸ்டாக இருக்கக்கூடாது, ஓகே, பார்ஷாலிட்டி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கீப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூலி மோட்டிவேட்டட் டு லேர்ன் த்ரூ அவுட் தி இயர். ஓகே, கண்டினியூஸாக நம்ம த்ரூ அவுட் தி இயர் அந்த குழந்தைங்கள மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபார் தேர் லேர்னிங் பர்பஸ். அப்புறம் என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் ஸ்காலஸ்டிக் கேட்டகரி. நாட் ஓன்லி சப்ஜெக்டை படி மாத்திரம் இல்லை, ஸ்போர்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்போர்ட்ஸில், அதர் ஆக்டிவிட்டீஸ்லையும் நம்ம வந்து அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுவோம். ஹெல்ப் த டீச்சர் டு டேக் கரெக்டிவ் மெஷர்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபீட்பேக்கை வச்சு நம்ம வந்து ஒரு கரெக்டிவான மெஷர்ஸை வந்து எடுக்கணும். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப்மெண்ட் என்கரேஜ் டு இம்ப்ரூவ் ஃபர்தர். ஸ்டூடெண்ட்டோட டெவலப்மெண்ட்டை அசஸ் பண்ணும், என்கரேஜ் பண்ணும், அவங்களோட அடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கும் என்கரேஜ் பண்ணும். மேக் டீச்சிங் அண்ட் லேர்னிங் அ லேர்னர் சென்டர் ஆக்டிவிட்டி. டீச்சிங் அண்ட் லேர்னிங்கை ஒரு லேர்னர் சென்டர் ஆக்டிவிட்டியாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சிசிஇ.
evaluate scholastic and co-scholastic progress. ஓகே, அதாவது போத் சப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் நான் சப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் நான் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் அவங்க வந்து கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் அவங்க வந்து எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அசஸிங் த்ரூ அவுட் தி இயர் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸில் அந்த வருஷம் ஃபுல்லாக அவங்கள அசஸ் பண்ணணும். கேரிட் அவுட் அஸ் எஃப்ஏ அண்ட் எஸ்ஏ, தட் இஸ் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அண்ட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் நீங்கள் கேரி அவுட் பண்ணணும். யூசஸ் வேரியஸ் டூல்ஸ் லைக் ரேட்டிங் ஸ்கேல், அந்த மாதிரி நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணி செக்லிஸ்ட், ஓகே இது பண்ணியிருக்காங்க இதில் வெரி குட், இதில் வந்து ஓகே இது நார்மலாக இருக்குது, அப்படி புவர் அப்படின்னு நீங்கள் செக்லிஸ்ட்டும் பயன்படுத்திக்கலாம். எவாலுவேட்ஸ் லைஃப் ஸ்கில்ஸ், அப்புறம் ஆட்டிடியூட்ஸ், வேல்யூஸ், வெல்னஸ், சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஒர்க் எடுக்கேஷன். ஸோ லைஃப் ஸ்கில் வந்து எவாலுவேட் பண்ணுறது, ஆட்டிடியூடை, வேல்யூஸை, வெல்னஸை, சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ், ஒர்க் எடுக்கேஷன், இது எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணுறதுக்காகவும் இதை ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சிசிஇ ஃபார் டீச்சர். சிசிஇ ஓட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதுவும் டீச்சருக்கு it helps the teacher to organize effective teaching strategies. எஃபெக்டிவான டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸை கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டீச்சருக்கு. அசஸ் ஸ்டூடெண்ட் ப்ராக்ரஸ் கண்டினியூஸ்லி, ஸ்டூடெண்ட்டோட ப்ராக்ரஸை அசஸ் பண்ணுறதுக்கு கண்டினியூஸாக அதுக்கு இந்த சிசிஇ கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டயக்னோஸ் த டிஃபிஷியன்சி இன் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே எதில் இந்த குழந்தை வந்து டிஃபிஷியண்ட்டாக இருக்குது, எதில் இந்த குழந்தைக்கு இது தெரியல அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணுறதுக்காகவும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அசர்டைன் த இண்டிவிஜுவல் லேர்னர் ஸ்ட்ரென்த், வீக்னஸ் அண்ட் நீட்ஸ், ஓகே இண்டிவிஜுவல் லேர்னரோட ஸ்ட்ரென்த் என்ன, லேர்னரோட வீக்னஸ் என்ன, லேர்னரோட நீட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இருக்குது. கேன் கெட் இம்மீடியட் ஃபீட்பேக், உடனே அந்த குழந்தைக்கு ஃபீட்பேக் கிடச்சிரும், அதனால என்ன கிடைக்கிது, ரெமடியல் டீச்சிங் கிடைக்கிது. ஹெல்ப் இன் ஐடென்டிஃபையிங் த ரெக்வயர்ட் சேஞ்சஸ் இன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் வேல்யூஸ். அப்பப்போ நம்ம டெஸ்ட் வைக்கும் போது, அப்பப்போ நம்ம வந்து ஸ்கில்ஸை வந்து டெஸ்ட் பண்ணும் போது அந்த குழந்தைக்கு ஈஸியாக ஃபீட்பேக் கிடைக்கும். ஸோ அந்த குழந்தை தப்பாக பண்ணியிருந்ததுன்னா திருத்தி கரெக்டாக பண்ணுவாங்க. அப்போ அவங்களது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அவங்களோட ஆட்டிடியூட்ஸ் அண்ட் வேல்யூஸில் நம்ம மாற்றி கொடுக்க முடியும். இது டீச்சர்ஸ்க்கு கொடுக்குற ஹெல்ப்பாக இருக்குது. ஓகே, டீச்சர்ஸ்க்கு ஆன ஃபங்க்ஷன்ஸ். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது எப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேட் டு டெவலப் குட் ஸ்டடி ஹேபிட்ஸ், நல்ல ஸ்டடி ஹேபிட்ஸை மோட்டிவேட் பண்ணணும். டு கரெக்ட் எரர்ஸ், தப்பு இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு. டைரக்ட் டுவர்ட்ஸ் டிசைட் கோல்ஸ், ஓகே நம்ம என்ன கோல் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அது டைரக்ட் பண்ணுது. டிட்டர்மைன் த ஏரியா ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் ரெக்வயர் மோர் ஃபோக்கஸ், எந்த ஏரியாவில் நம்ம ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு தெரியப்படுத்துது இந்த சிசிங்கிறது. ஃபீட்பேக் ஆல்சோ ஹெல்ப்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ஹாவ் ரியலிஸ்டிக் செல்ஃப் அசஸ்மெண்ட். ஃபீட்பேக்கும் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது செல்ஃபாக அசஸ் பண்ணுறதுக்கு. ஓகே நம்ம இதில் கரெக்ட் பண்ணோம், இதில் தப்பு அப்படின்னு. இட் ஹெல்ப்ஸ் இன் மேக்கிங் டெசிஷன்ஸ் ஃபார் ஃப்யூச்சர் ரிகார்டிங் சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். ஓகே ஒரு சப்ஜெக்ட் சாய்ஸ் எடுக்கணும், இல்லை கோர்சஸ் ஏதாவது படிக்கணும், கெரியர் என்ன சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டெசிஷன் எடுக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹெல்ப்ஸ் இன் ப்ரெடிக்டிங் ஃப்யூச்சர் சக்ஸஸ் ஆஃப் த லேர்னர். இந்த சிசிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர் சக்ஸஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காகவும் இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃபார் த லேர்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மெரிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் இஸ் கண்டினியூஸ்லி எவாலுவேட். நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ணாலும் அது கண்டினியூஸாக இது கரெக்டு, இது தப்பு, இதை இப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணணுன்றத ரெகுலர் இன்டர்வல்ஸில் நடக்குது. அதே மாதிரி அதுக்கு ஃபீட்பேக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே லேர்னிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரதுக்காக. மாதிரி ப்ரொமோட்ஸ் இன் ஸ்டூடெண்ட்ஸ் த ஹேபிட் ஆஃப் ஸ்டடியிங் டெய்லி ரெகுலராக அந்த குழந்தை வந்து அதை படிக்கிறதுக்கும் கண்டினியூஸாக படிக்கிறதுக்கும் கூட இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டீச்சிங் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் ஆர் வெல் டெவலப்டு. டீச்சிங் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸுங்கிறது நல்ல டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்ரஸ் ஆர் ரிப்போர்ட்டட் பீரியாடிக்கலி. ஓகே உங்கள் குழந்தை நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பீரியாடிக்கலி பேரண்ட்ஸ்க்கும் வந்து இன்டிமேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேர் கோஆப்ரேஷன் இன் இம்ப்ரூவிங். ஓகே அவங்களும் கோஆப்ரேட் பண்ணால் தான் இன்னும் ஸ்டூடெண்ட் லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ண முடியும்.
அவங்களோட குழந்தைங்களுக்கு. ஸோ அதுக்கும் அதே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபைங் டிஃபிஷியன்சி. ஓகே, என்னென்ன குறை இருக்கா, எந்த இடத்துல அந்த குழந்தை லேக் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உடனே இம்மீடியட்டாக நம்ம ஆக்ஷன் எடுத்து அவங்க ரெமெடியல் மெஷர்ஸாக இதுக்கு என்ன ரெமெடி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறதுக்கு முடியுது. இது மெரிட், இது எல்லாமே அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சிசிஇக்கு. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சிசிஇ அப்படிங்கும்போது கண்டினியூஸாக டெஸ்ட் வைக்கிறோம், எக்ஸாம் வைக்கிறோன்னா அந்த குழந்தையோட மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி அதிகமாகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ராபேக் தான். ஓகே, டிஸ்அட்வான்டேஜ். எவாலுவேஷன் ப்ரொசீஜர்ஸ் டிஃபர் ஃப்ரம் ஸ்கூல் டு ஸ்கூல். ஒரு ஸ்கூலுக்கும் நம்மளோட எவாலுவேஷன் ப்ராசஸ்ன்றது டிஃபர் ஆகுது. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல்ஸ் ஆர் கிவிங் பிளான்டி ஆஃப் ஏ கிரேட்ஸ், மோஸ்ட் ஆஃப் தெம் டு நாட் டிசர்வ் இட். ஓகே, பிளென்டி ஆஃப் ஏ கொடுக்குறாங்களா, நாட் பிளான்டி, சாரி, பிளென்டி ஆஃப் ஏ கிரேட்ஸ். எல்லா குழந்தைக்கும் ஏன்னு கொடுத்துட்றாங்க. பட் ஏன் ஏ கிரேட் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. தோஸ் ஹூ ஆர் நாட் டிசர்வ் அவங்க கூட அந்த ஏ கிரேடை வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களே எதுவுமே மேட்டர் இல்லை, ஏ கிரேட் எல்லோரும் வாங்கணும், அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு நிறைய பிளென்டி ஆஃப் ஏ கிரேட் கொடுக்குறாங்க. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன் ஓவர் க்ரௌடட் கிளாஸஸ் ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சிசிஇ இஸ் ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். ஓகே, ஓவர் க்ரௌடட் கிளாஸஸ் இருக்குது, அதில் ப்ராப்பராக என்ன பண்ண முடியாது, சிசிஇயை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. நிறைய ஸ்ட்ரென்த் இருந்துச்சுனாவே டீச்சர்ஸால் சிசிஇ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சிசிஇ ஹஸ் ரிசல்ட் இன் த இன்க்ரீஸ் ஆஃப் டீச்சர்ஸ் ஒர்க் லோட். அது மாதிரி டீச்சரோட ஒர்க் லோடும் ரொம்ப அதிகமாகும். முன்னாடி ஒரு 100 மார்க்ஸுக்கு எவ்வளோன்னு ஆனுவல் எக்ஸாமில் 100 மார்க்ஸ்க்கு 96 ஒரு பேப்பரை கரெக்ட் பண்ணி நம்ம போட்டுடலாம். இப்போ அப்படியே கிடையாது. இங்கே சிசிஇ நீங்கள் போடும்போது இந்த ஸ்கில் இந்த குழந்தைக்கு இருக்கா, இந்த ஸ்கில் இருக்கா, இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சி இதுக்கு போடணும். ஸோ இதில் ஒர்க் லோடு அதிகமாகுது, அதில் ஒர்க் லோட் கம்மி. டீச்சர்ஸோட ரோல்ஸ் என்ன சிசிஇயில்? டு நாட் ஃபிக்ஸ் மோர் டேஸ் டு கண்டக்ட் டெஸ்ட்டு. நிறைய டேஸ் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண தேவையில்லை. டீச்சிங் ஹார்ஸ் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அட்டைன்மெண்ட் ஷுட் பி என்டர்ட் இன் ப்ராப்பர் ரெஜிஸ்டர். அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணுறாங்க, ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதை ப்ராப்பராக ரெஜிஸ்டரில் நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். வித்தவுட் எனி டிலே ரெகுலராக பண்ணணும். ஷுட் பி ஹானஸ்ட் அண்ட் ஃபேர் இன் எவாலுவேட்டிங். ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் எவாலுவேட் பண்ணுறீங்கன்னா அதில் ஹானஸ்ட்டாக இருக்கணும், ஃபேராக இருக்கணும். ஓகே, சும்மா மார்க்கையும் தூக்கி போட்டுடக்கூடாது, அசைன்மெண்ட்டே சப்மிட் பண்ணாமல் குறைச்சும் மார்க்கு போடக்கூடாது. அந்த குழந்தைய அசைன்மெண்ட் செய்ய வச்சு ப்ராப்பராக அந்த குழந்தை எப்படி புரிஞ்சிருக்காங்க அந்த டாப்பிக்குன்றதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணணும். ஸோ ஃபேராக இருக்கணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். நெவர் யூஸ் அசஸ்மெண்ட் அஸ் அ டூல் டு டிசிப்ளின் த ஸ்டூடெண்ட். ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்டை டிசிப்ளின் பண்ணணும்னா நீ எவ்வளோ மார்க்கு கம்மியாக வாங்கியிருக்க, நீ ஒழுங்காக படி, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொவைட் ப்ராப்பர் ஃபீட்பேக். ப்ராப்பரான ஃபீட்பேக் நம்ம கொடுக்கும்போது தான் அந்த குழந்தை என்னென்னா மிஸ்டேக் பண்ணிச்சுன்னா அது ப்ராப்பராக திருத்தி அடுத்தது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கும். ஸோ டேக் மெஷர்ஸ் டு இம்ப்ரூவ் லேர்னிங். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அவங்களோட லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபீட்பேக் கொடுக்கணும். ஓகே, நீ உருப்பட மாட்ட, நீ தேர மாட்ட அப்படிலாம் நம்ம சொல்லும் போது அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. அப்போ இந்த இடத்துல ஆன்சரை எப்படி நம்ம மாற்றி அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணுங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இன்ஃபார்ம் த பேரண்ட்ஸ் அபவுட் த லேர்னிங் ப்ரோக்ரஸ் அண்ட் செக்யூர் தேர் கோஆப்ரேஷன் இன் இம்ப்ரூவிங் ஸ்டூடெண்ட். அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கும் நான் உங்களுக்கு லேர்னிங் ப்ரோக்ரஸை குழந்தைங்களோட லேர்னிங் ப்ரோக்ரஸை இன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க டு இம்ப்ரூவ் ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங்கு. இதோட சிசிஇ முடிஞ்சிச்சு. சிசிஇ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட்டு டாப்பிக்கை பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4, டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இன் இவாலுவேஷன். இவாலுவேஷனில் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. என்னென்ன டெக்னிக்ஸ்னு ஒன்றும் இல்லை. ஓகே, நீங்கள் எவாலுவேட் பண்ணும்போது எதை வச்சு நீங்கள் பேப்பர் கரெக்ட் பண்ணுறீங்க, தியரியாக எழுதுறீங்க, இதுதான் ஒரு கொஸ்டின், இது 10 மார்க்கு 10 அவுட் ஆஃப் 10ன்னு போட்டு இப்படி மார்க்கு கொடுத்துட்றோம். இதை தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, இதை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க, மனப்பாடம் பண்ணி எழுதுறதை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க, என்ன மாதிரியும் எவாலுவேட் பண்ணலாம். இன்னொன்று டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் கொடுங்க, அப்போ அந்த குழந்தைய எவாலுவேட் பண்ணுங்கள், செமினார் கண்டக்ட் பண்ணுங்கள், அசைன்மெண்ட்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோ, இதெல்லாம் வச்சு நீங்கள் ஸ்டூடெண்ட்டை அசஸ் பண்ண எவாலுவேட் பண்ண முடியும்.
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு டாபிக். ஓகே, அடாப்டிங் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இன் இவாலுவேட்டிங் மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப்மெண்ட். இதில் அசஸ்மெண்ட் மே பி கேரிட் அவுட் இன் மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் depending upon the depth of information and nature what is being assessed. ஸோ எதை நீங்கள் அசஸ் பண்ணுறீங்க அதை அந்த மாதிரி அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் என்ன அசஸ்மெண்ட் பண்ணாலும் ஒரே மாதிரி நீங்கள் பண்ண தேவையில்லை. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் இருக்குது. எந்த மாதிரி நீங்கள் இன்ஃபர்மேஷனை லேர்ன் பண்ணீங்க, என்ன நேச்சர் ஆஃப் இன்ஃபர்மேஷன், இதை பொறுத்து தான் அவங்களோட அசஸ்மெண்ட் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் டிஃப்ரெண்ட் எவாலுவேட்டிங் டெக்னிக்ஸ் டிஸ்கஸ்ட் ஹியர் ஆர் ப்ராஜெக்ட்ஸ். என்னென்ன இங்கே நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட்ஸு, செமினார்ஸ், அசைன்மெண்ட்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோஸ். இதை பற்றி ப்ராஜெக்ட்னால் என்ன, மீனிங் அண்ட் டெஃபினேஷன் நீங்கள் சொல்லுங்கள். ப்ராஜெக்ட்னால் என்ன? இது ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. ஸ்கூல்ஸில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நடக்குது. இப்போது ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. தட் இஸ் ஃபினிஷ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் intended to achieve a particular purpose. ஒரு ப்ராஜெக்ட் மாத்திரம் இல்லை, ஒரு டேர்ம் எக்ஸாம் அப்படின்னா ஒரு 4-5 ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது அந்த குழந்தை ஒரு 2 ப்ராஜெக்ட் நல்லா பண்ணால் கூட மார்க் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. Educational research has advanced this area of teaching and learning known as project based learning அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் டிவி சொல்லியிருக்கார். எஜுகேஷனல் ரிசோர்ஸில் அட்வான்ஸ்டு டீச்சிங் அண்ட் லேர்னிங் அப்படின்னா அது என்னன்னா ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லி ஜான் டிவி சொன்னார். ஓகே, ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்னா என்ன? இது ஸ்டூடெண்ட் சென்டர் பெடகோஜி சி இது வந்து ஒரு டீச்சர் சென்டர் கிடையாது, இது ஸ்டூடெண்ட் சென்டர்ட். தட் இன்வால்வ்ஸ் டைனமிக் கிளாஸ் ரூம் அப்ரோச். ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சாக இருக்கும், கிளாஸ் ரூம் அப்ரோச்சாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் அக்வயர் டீப்பர் நாலேஜ் த்ரூ ஆக்டிவ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் ரியல் வேர்ல்ட் சேலஞ்சஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். ஒரு ரியல் வேர்ல்ட் சேலஞ்சஸ். ஓகே, இந்த நீ வந்து ஒரு தாஜ்மஹால் கட்டு அப்படின்னும் போது ஒரு தெர்மோகோலை வச்சு அந்த குழந்தை கட்டும் போதே அது என்னென்ன சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அதில் இருக்கிற ஈஸியாக வந்து அவங்க நாலேஜ் அக்வயர் பண்ணிக்க முடியும், அதே மாதிரி ஆக்டிவாகவும் இருக்க முடியும். த டீச்சர் பிளேஸ் த ரோல் ஆஃப் ஃபெசிலிட்டேட்டர். அவங்க வந்து ஃபெசிலிட்டேட்டராக தான் இருக்கணும். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு ஃபெசிலிட்டேட் தான் பண்ணணும். அவங்களுக்கு வந்து அவங்களே போய் அந்த தாஜ்மஹாலை கட்டிடக்கூடாது, ஜஸ்ட்டு அவங்கள செய்ய விட்டுட்டு இவங்க சும்மா ஜஸ்ட்டு பார்க்கணும். அண்ட் கொலாபரேட்டர் ஒர்க்கிங் வித் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அவங்க வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டராகவும் கொலாபரேட்டராகவும் இருக்கணும். டு ஃப்ரேம் கொஸ்டின்ஸ், ஸ்ட்ரக்சரிங் மீனிங்ஃபுல் டாஸ்க் அண்ட் கோச்சிங் போத் நாலேஜ் டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியல் ஸ்கில்ஸ். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அவங்க கூடயே கொலாபரேட் பண்ணி அவங்க கூடயே ஒன்றா சேர்ந்து கலந்து என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸ் கேட்கணும். கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும். அது மாதிரி மீனிங்ஃபுல் டாஸ்க்கை நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்கணும். அது மாதிரி அவங்களுக்கு நாலேஜ் அண்ட் டெவலப்மெண்ட், சோஷியல் ஸ்கில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கோச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்லு, என்கொயரி டு லேர்ன், ப்ராப்ளம் சால்விங், திருப்பி ப்ராப்ளம் சால்விங் வரும். ஃபீட்பேக்ஸ் அண்ட் ரிவிஷன், எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபீட்பேக் வந்து தேவை. அதே மாதிரி ரிவிஷன் வேணும்னா ரிவிஷன் பண்ணணும். செல்ஃப் பியர் அசஸ்மெண்ட், என்ன மாதிரியான அசஸ்மெண்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க அதுக்கு நீங்கள் கொடுக்கணும். லேர்னிங் ஸ்கில்ஸ், ரிசர்ச், ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் வச்சு நீங்கள் அசஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த குழந்தைக்கு என்னென்ன வளரும், சோஷியல் ஸ்கில் வளரும். எல்லாரோடையும் கோஆப்ரேட் பண்ணி அந்த குழந்தை ஒர்க் பண்ணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை யாரோடையும் மிங்கிள் ஆகாது. அந்த குழந்தை செய்கிறத மட்டும் மிச்சவங்க எல்லாரும் லிசன் பண்ணணும். தான் மட்டும்தான் அப்படி ஒரே குழந்தை, அதனால் தான் செய்கிறது மட்டும்தான் அப்படின்னு இருக்கும். பட் அப்போ நம்ம குரூப்பில் அவங்களை கட்டாயம் போடும்போது அந்த குரூப்போடு சேர்ந்து அந்த குழந்தை செய்ய கற்றுக்கும். அதே மாதிரி ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் அந்த குழந்தை வந்து கற்றுக்கிட்டு டெவலப் பண்ணும். டீச்சர் குட் ஈஸிலி அசஸ் ஹவு ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன். ஓகே, டீச்சர்ஸும் ஈஸியாக அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங்கை அசஸ் பண்ண முடியும். ப்ராக்டிக்கல் நாலேஜ் அண்ட் மல்டிபிள் ஸ்கில்ஸ் கெட் டெவலப். ப்ராக்டிக்கல் நாலேஜும் டெவலப் ஆகுது, மல்டிபிள் ஸ்கில்ஸ் அதான கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் அந்த குழந்தைக்கு டெவலப் ஆகுதுன்றது இந்த ப்ராஜெக்ட் பேஸ் மெத்தடில் நடக்கும். இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா இவ்வளோ நீங்கள் எழுதணும். இதே 10 மார்க்குன்னா நீங்கள் 4 படிச்சிங்க இல்லையா, அந்த 4த்துடைய அர்த்தம் புரிஞ்சால் அதை அப்படியே எழுதிட வேண்டியதுதான், அவ்வளோதான்.
லேர்ன் டு ஒர்க் இன் குரூப் டேக்கிங் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகே, அவங்களுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதனால் இந்த குரூப் ஒர்க்குனால வளரும். இது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்ஸ் குட் ஒர்க் ஹேபிட்ஸ் ஆட்டிடியூட்ஸ் டுவர்ட்ஸ் லேர்னிங். அதுமாதிரி என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும், ஒரு நல்ல ஒர்க் பண்ணாங்க, நல்ல ஆட்டிடியூட் இதில் டெவலப் ஆனது அப்படிங்கிறது இந்த லேர்னிங்கில் கிடைக்கும். ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்கில் எபிலிட்டி டு அப்ளை சப்ஜெக்ட் கண்டென்ட்ஸ் டு ப்ராக்டிக்கல் லைஃப். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு இந்த சப்ஜெக்ட் கண்டென்ட்லேருந்து அவங்க அப்ளை பண்ணுறாங்க இல்லையா, ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுலேருந்து அதனால் அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொமோட் செல்ஃப் டிரெக்டட் லேர்னிங் அண்ட் லைஃப் லாங் லேர்னிங். அதே மாதிரி லைஃப் லாங் லேர்னிங்கை வந்து அது ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொவைட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த டீச்சர் டு மூவ் க்ளோஸ்லி வித் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ மீனிங்ஃபுல் வே. ஸோ டீச்சர்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்டோட நல்ல மிங்கிள் ஆகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அது மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லிமிட்டேஷன்ஸும் இதில் இருக்குது. இட் அப்சர்வ்ஸ் லாட் ஆஃப் டைம். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு தாஜ்மஹாலோ அதுவும் ஒரு சின்ன குழந்தை பண்ணணும் அப்படின்னும் போது இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். ஓகே, இன்வால்வ்ஸ் மச் மோர் ஒர்க் ஆன் த பார்ட் ஆஃப் த டீச்சர். அது மாதிரி ஒர்க்கும் வந்து யாருக்குன்னு அதிகமாக இருக்குன்னா டீச்சர் பார்ட்டில் அதிகமாக இருக்கும். ஹோல் சிலபஸ் cannot be included as project. ஒரு கண்டென்ட், ஒரு டாப்பிக்கை தான் நம்ம ப்ராஜெக்டாக கொடுக்க முடியுமே தவிர இந்த ஹோல் சிலபஸையும் நம்மளால் ஒரு ப்ராஜெக்டாக கொடுக்க முடியாது. டிஃபிகல்ட் டு ஃபினிஷ். அப்படி கொடுத்தோன்னா முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த சிலபஸை லிமிட்டட் டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்ஸ்ட் புக்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் ஆன் தீஸ் ஆர் நாட் அவைலபிள். இதுக்கு எல்லாத்துக்குமே டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கா, மெட்டீரியல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நாட் அவைலபிள் ப்ராஜெக்ட்டுக்கு. மோர் எக்ஸ்பென்சிவ். அப்படியே இருந்தாலும் ஒரு தாஜ்மஹால் பண்ணணுன்னா இவ்வளோ தெர்மாக்கோலை வேஸ்ட் பண்ணால் தான் தாஜ்மஹால் பண்ண முடியும். அப்படிங்கும் போது இட் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். அப்போ ஃபீல்ட் ஒர்க் போக முடியுறது கஷ்டம். அவுடோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன தேவை, பணம் தேவை, மெட்டீரியல்ஸ் தேவை. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கும் என்ன தேவை, மெட்டீரியல்ஸ் தேவை. ரெக்வயர்ஸ் அ வெல் எக்விப்ட் லைப்ரரி அண்ட் லெபார்ட்ரி. லெபார்ட்ரியும் லைப்ரரியும் ரொம்ப முக்கியம். அதுவும் அதில் வெல் எக்விப்ட் அங்கே தேவையான ஐட்டம்ஸ் இருக்கணும். ஓகே, அசஸிங் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் த்ரூ ப்ராஜெக்ட்ஸ். எப்படி அசஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி ப்ராப்ளமோட சிக்னிஃபிகன்ஸ். அடுத்தது பிளான் எப்படி பண்ணியிருக்காங்க, பிளானிங் த டீட்டெயில்ஸ் அண்ட் கேதரிங் நெசசரி டேட்டா. அடுத்தது கம்ப்ளீட்டிங் த ப்ராஜெக்ட் வித்தின் ஸ்டிப்புலேட்டட் டைம். அந்த டைம்குள்ளே அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறாங்களா, அதை வச்சு நம்ம அசஸ் பண்ணலாம். அவங்களோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது, இன்வால்மெண்ட் எப்படி இருக்குது குரூப் ஒர்க் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகே, ஒரு குழந்தை கோஆப்ரேட்டே பண்ணாது, அந்த குழந்தை செய்கிறத மாத்திரம்தான் பண்ணும். ஸோ அப்போ நம்ம எப்படி அவங்கள அசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். குவாலிட்டி, அப்ராப்ரியேட்னஸ், லாங்குவேஜ் ஸ்டைல் ஆஃப் த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், இதையும் நம்ம பார்க்கணும். கண்டென்ட் ப்ரொஃபிஷியன்சி அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் சோஷியல் ஸ்கில்ஸ், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நம்ம வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை அசஸ் பண்ணிடலாம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் ப்ராஜெக்ட். ஒரு குட் ப்ராஜெக்ட் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இப்போ நம்மன்னா ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கு இல்லையா, ஒரு ஹியூமன்னா அவங்க குண்டாக இருப்பாங்க, கருப்பாங்க இருப்பாங்க, 2 கண் இருக்குது, 2 கை இருக்குது. அது மாதிரி ஒரு குட் ப்ராஜெக்ட்னால் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நல்ல குணம் உள்ளவங்க, சாந்தமாக இருப்பாங்க, இவங்க வந்து ஹார்ஷாக இருப்பாங்க, பயங்கரமாக கத்துவாங்க, நல்லா பாடுவாங்க, இதெல்லாமே கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இது மாதிரி இருக்கிறதுல இந்த ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங்க்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, லேர்னர் வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, டீச்சரும் கூட. ஷுட் பி யூஸ்ஃபுல் அண்ட் பர்பஸ்ஃபுல். அது வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், அது பர்பஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஷுட் ஹேவ் டெஃபினட் எஜுகேஷ்னல் வேல்யூ. எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ப்ராக்டிகபிளாக இருக்கணும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் நம்ம கொடுக்கணும். அது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கணும். ஷுட் ப்ரமோட் த இன்வெஸ்டிகேட்டபிலிட்டி. ஓகே, இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுல, ஆராய்ச்சி பண்ணுறதுலையும் அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்க்ளூஷன். ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னா என்ன? சேலஞ்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு திங்க் பியாண்ட் த பவுண்ட்ரிஸை தாண்டி இந்த குழந்தைங்க திங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்கை கொடுக்குறாங்க. ஹெல்பிங் தெம் டெவலப் த ஸ்கில்ஸ், பிஹேவியர்ஸ், கான்ஃபிடென்ஸ் நெசசரி ஃபார் சக்ஸஸ் இன் த 21st century. ஸோ அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸு இந்த 21st centuryயில் இன்னும் அதிகமான எல்லாமே வந்துருச்சு இல்லையா.
ஸ்கில்ஸ் இருக்குது, அதிகமான நிறைய குழந்தைங்க பயங்கர ஸ்கில்டாக இருக்காங்க. பிஹேவியர்ஸ், கான்ஃபிடென்ஸ் இதிலெல்லாம் அந்த குழந்தை வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதோட ப்ராஜெக்ட் பேஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தது செமினார் என்னது? அகடமிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டக்டர் இன் அன் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். இதுவும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்குறாங்க. பட் அந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில் வேறு இடத்துல நடக்கும். அதை செமினார்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ த ஐடியா பிஹைண்ட் த செமினார் சிஸ்டம் இஸ் டு ஃபெமிலரைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மோர் எக்ஸ்டென்சிவ்லி மெத்தடாலஜி ஆஃப் தேர் சோசன் சப்ஜெக்ட் அண்ட் எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருக்காங்களோ அதில் இருக்கிற மெத்தடாலஜியை டீச் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக வித் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தி ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் தட் அக்கர். ஸோ ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸில் அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம், எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். ஜென்ரலி எத்தனை பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இந்த செமினார்லன்னு பார்த்தீங்கன்னா 10 to 15 persons வந்து இந்த செமினாரில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எக்ஸ்பர்ட் இந்த பர்டிகுலர் ஃபீல்ட் சர்வ்ஸ். ஓகே, ஒருத்தர் வந்து செமினார் எடுப்பாங்க, அதானே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ யார் வந்து இதில் சேர் பர்சனோ அவங்க வந்து அந்த ஃபீல்டில் அவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க. The members of the audience attentively listen to the lecture in the seminar, and at the end of their this one seminar they will raise questions. Okay, and if ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த டவுட்ஸ் கேட்பாங்க. அது மாதிரி கிளாரிஃபிகேஷன்ஸுக்கு அவங்க கிளாரிஃபையும் பண்ணுவாங்க. They can express through their views and opinions also with regard into the replies given by the speakers. அவங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்குது, இல்லை வியூஸ் இருக்குது அப்படின்னா அதை கூட அந்த ஸ்பீக்கர் கிட்ட அவங்க சொல்லலாம், அந்த சேர் பர்சன் கிட்ட சொல்லலாம். It is the duty of the chairperson to regulate the proceedings of the seminar. செமினாருடைய இது யாருடைய டியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்பர்சன். அவங்க தான் இந்த ப்ரொசீடிங்ஸை வந்து அவங்க டைரக்ட் பண்ணணும், அதே மாதிரி ரெகுலேட் பண்ணணும். மெரிட்ஸ் ஆஃப் செமினாருக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, cultivates the habit of reading and collecting relevant information from various sources. ஓகே, ஒரு ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது. ஓகே, gives the wealth of knowledge, நிறைய நாலேஜ் அதில் கொடுக்கும் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில். helps become effective communicator. ஓகே, எஃபெக்டிவான கம்யூனிகேட்டராக மாற முடியும். ஓகே, அதுக்காகவும் இந்த செமினார் ஹெல்ப் பண்ணுது. டெவலப்ஸ் லாங்குவேஜ் எபிலிட்டி நமக்கு கொடுக்குது, மொழியுடைய திறன்களை. அதே மாதிரி ஐடியாஸ் லாஜிக்கலி அண்ட் ஃப்ளூவெண்ட்லி, எந்த ஒரு ஐடியாஸ் நமக்கு கிடைச்சாலும் அந்த எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுங்கிற ஒரு இது நமக்கு கிடைக்குது. அது மாதிரி ஃப்ளூவெண்ட்டாகவும். இன்க்ரீஸ் த ஸ்பிரிட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன். ஓகே, நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிற ஒரு ஊந்துதல் அந்த குழந்தைங்களுக்கு வரும். டெவலப்ஸ் த எபிலிட்டி டு ஃபேஸ் த ஆடியன்ஸ் அண்ட் ஆன்சர் போல்ட்லி. ஆடியன்ஸை போல்டாக ஃபேஸ் பண்ணுறதுக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கும் கூட இது உதவுது செமினார்ன்றது. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது இதுக்கு நிறைய டைம் தேவை. இட் ரெக்வயர்ஸ் மோர் டைம், மோர் ஸ்பேஸ், மோர் பர்சனல். அதனால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். Only few students will be able to participate and provide quality content in the seminar methods. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். உங்களுக்கு குவாலிட்டி கண்டென்ட் வந்து செமினார் மெத்தட்ஸில் கிடைக்கிது. could be used only at higher educational level. ஸ்கூல்ஸ்லாம் நம்ம செமினார் கேள்விப்பட்டதே இல்லை. ஹையர் எஜுகேஷனல் லெவல் காலேஜெலாம் போகணுன்னு தான் செமினாருக்கு நம்ம போகணும். ஸோ அதனால் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அன்லெஸ் த சேர்பர்சன் இஸ் ஸ்கில்ஃபுல். சேர்பர்சன்றவர் ஸ்கில்ஃபுல்லாக இல்லைன்னா அந்த செமினாரே வேஸ்ட்டு தான். ஸோ அப்போ அவங்க கொஸ்டின் கேட்க வைப்பாங்க, ஆன்சர் செஷன் இருக்கும், லெக்சர் மெத்தட் இருக்காது. ஓகே, ஸோ இதுதான் எவாலுவேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் செமினார். செமினாரில் கூட ஸ்டூடெண்ட்டை வந்து எவாலுவேட் பண்ண முடியுமா? அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்னா அசஸ் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது தானே. ஸோ இங்கே எப்படி அவங்க அசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது அதை வச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எபிலிட்டி டு கெட் த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு த டாபிக். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த டாப்பிக்கு தந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சா. கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டை வச்சு நம்ம அசஸ் பண்ணலாம். யூஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன். ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க இந்த காலேஜ் காலேஜில் இருக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செமினார் எடுக்க சொல்லுவாங்க. ஒரு யூனிட்டை எடுத்து அவங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்து அந்த டாப்பிக்கை செமினார் எடுக்க சொல்லுவாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க, எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அவங்க வந்து டவுட்ஸை கிளியர் பண்ணுறாங்க ஆடியன்ஸ்க்கு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் அன் ஆடியன்ஸ் ஷுட் பி ஏபிள் டு ரைஸ் அப்ராப்ரியேட் கொஸ்டின்ஸ்.
அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவங்கள அசஸ் பண்ணலாம், எவாலுவேட் பண்ணலாம். கிளாரிஃபிகேஷன் அட் த எண்ட் ஆஃப் தி செமினார் கடைசியில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க கேட்டுக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம் டவுட்ஸை. Thus, seminars and workshops provide a chance to interact with experts from specific field. இதுதான் ஆனால் டெஃபினிஷன். ஒரு செமினாரோ ஒரு ஒர்க் ஷாப்போ என்ன பண்ணுது, ஒரு எக்ஸ்பர்ட் ஃபீல்டு எக்ஸ்பர்ட், இந்த ஸ்பெசிஃபிக்கான ஃபீல்டில் அவங்க எக்ஸ்பர்ட் அப்படிங்கும்போது அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸை வந்து ஏற்படுத்துது. Seminar teaching method is thus effective for improving knowledge scores, skill scores, active learning ability. ஸோ இதெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காக கொலாபரேஷன், இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த செமினார்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் வந்து அசைன்மெண்ட்ஸ் எல்லாருமே தெரியும், காலேஜில் நம்ம அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியிருப்போம். The task given to students that has to be completed. ஒரு டாஸ்க்கு கொடுக்குறோன்னா அது ஸ்டிமுலேட்டட் டைம்குள்ளே அந்த குழந்தை வந்து அந்த அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணும். கேன் பி இன் த ஃபார்ம் ஆஃப் ரிட்டன், நம்ம மோஸ்ட்டாக வந்து ரிட்டன் ஃபார்மேட்டில் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கலாம். இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா அசைன்மெண்ட்டுன்றது ப்ராக்டிக்கலாக இருக்கலாம், ஒரு ப்ராக்டிக்கல் ஒர்க் கொடுத்துக்கலாம், ஆர்ட் ஒர்க் கொடுக்கலாம், ஃபீல்ட் ஒர்க் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாமே அசைன்மெண்ட் தான். பர்பஸ் இஸ் டு ensure that students understand the subject matter thoroughly. அந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த சப்ஜெக்ட் மேட்டரை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத அசைன் பண்ணி பார்க்குறது தான், அதுக்கு தான் அசைன்மெண்ட்டுன்னு பேர். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட், இதோட கேரக்டரிஸ்டிக் என்ன, டாபிக் அண்ட் ஷுட் பி ரிலேட்டட் டு த டாபிக். அந்த டாபிக்கு ரிலேட்டடாக நம்ம வந்து அசைன்மெண்ட் கொடுக்கணும். அது வந்து கிளியராக இருக்கணும், ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், அவங்களால பண்ண முடிஞ்சதாக இருக்கணும். ஓகே, அப்ஜெக்டிவ்ஸை அவங்க அட்டைன் பண்ண முடியணும். suit the ability and interest of the student. அது மாதிரி அவங்களால எவ்வளோ முடியும், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரியும் இருக்கணும். இட் ஷுட் நாட் பி டூ டிஃபிகல்ட், ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கக்கூடாது. இது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ரிவைஸ் அ சப்ஜெக்ட் டன் இன் த கிளாஸ் ரூம். நம்ம டீச் பண்ண சப்ஜெக்டை அவங்க ரிவைஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Desirable habits in them such as sense of responsibility to finish the task. ஓகே, அவங்களுக்கு என்ன தெரியுது, பொறுப்பு வருது, எதுக்கு அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கை அவங்க அக்கம்ப்ளிஷ் பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி அவங்க படிச்சுப்பாங்க. செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வளர்கிறதுக்கும் இது உதவும். செல்ஃப் டிபெண்டன்சி இன் ஆக்ஷன் அண்ட் தாட், இதுவும் வளருது. ப்ரொவைட் ஸ்டூடெண்ட்ஸ் த நெசசரி ஃப்ரீடம் இன் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸில் ஃப்ரீடம்மை வந்து அவங்களுக்கு கொடுக்குது. நீங்களாக எழுதிட்டு வாங்க அப்படிங்கும்போது நீ இப்படி தான் எழுதணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறது இல்லை. ஸோ அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்குது. அப்போ டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்க்கும் நல்ல ரேப்போர்ட் க்ரியேட் ஆகுது. டீச்சர் குட் நோ த எபிலிட்டிஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேர் ப்ராக்ரஸ் இன் லேர்னிங். அது மாதிரி அவங்களோட எபிலிட்டி என்னன்னு, அவங்களோட ப்ராக்ரஸ் என்னன்றதை டீச்சர் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் their strength, அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. பெட்டர் ஸ்டூடெண்ட் லேர்னிங்கை இது ப்ரமோட் பண்ணுது. அதாவது லேர்னிங் பை டூயிங், செஞ்சுக்கிட்டே அதை லேர்ன் பண்ணுறதுனால. இட் ஹெல்ப்ஸ் இன் கிளாரிஃபைங் த டவுட்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. It provides opportunity to think and solve independently and to get practice in the subject. ஓகே, திங்க் பண்ணுறதுக்கும் சால்வ் பண்ணுறதுக்கும் இண்டிபெண்ட்டாக இது ஹெல்ப் பண்ணுது. இட் கிவ்ஸ் அ லிங்க் ஃபார் பேரண்ட் டீச்சர் கோஆப்ரேஷன். பேரண்ட்டுக்கும் டீச்சருக்கும் இருக்கிற கோஆப்ரேஷனை அது லிங்க் பண்ணி கொடுக்குது. அசைன்மெண்ட்ஸ் ஹெல்ப் போத் கிஃப்டட் அண்ட் ஸ்லோ லேர்னர்ஸ். ரொம்ப டேலண்டட் ஸ்டூடெண்ட் இருக்காங்களா, அவங்களுக்கும் இந்த அசைன்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லோ மார்க்ஸ் வாங்குறாங்க இல்லையா, வீக்கர் ஸ்டூடெண்ட்ஸ்னு அவங்க ஸ்லோ லேர்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் இந்த அசைன்மெண்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லிமிட்டேஷன்ஸ், டிஸ்அட்வான்டேஜ்னும் போது நாட் சூட்டபிள் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட். எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது சூட்டபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சீட்டிங்க்கும் காப்பிங்க்கும் இது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒருத்தர் அசைன்மெண்ட் எழுதினா போதும், 100 பேரும் அந்த அசைன்மெண்ட்டை பார்த்து காப்பி பண்ணி எழுதிடுவாங்க. இன்க்ரீசஸ் த ஒர்க் லோட் ஆஃப் த டீச்சருக்கு ஒர்க் லோட் இன்க்ரீஸ் ஆகும். அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் ஃபார் டீச்சர்ஸ், மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி நமக்கு அடிஷ்னலான எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஸோ அதுக்கு ப்ராஜெக்டாக இருந்துச்சு, ப்ராக்டிக்கல் ஒர்க்காக இருந்துச்சுன்னா அதுக்கு நமக்கு செலவாகும்.
அதர் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் சச் அஸ் லேக் ஆஃப் குட் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்காது, நமக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்கிறது நமக்கு கம்மியாக இருக்கும். டிஃபிகல்ட்டி இன் கவரிங் ஹெவி சிலபஸ் இருந்துச்சுன்னா அதை கவர் பண்ண முடியாது. ஏன்னா அசைன்மெண்ட் கொடுக்கும்போது சிலபஸையும் கவர் பண்ணுங்கன்னா நம்மளால் முடியாது. லேக் ஆஃப் டீச்சர்ஸ் டு யூஸ் அசைன்மெண்ட் அஸ் டீச்சிங் டிவைஸ், அசைன்மெண்ட்டை டீச்சிங் டிவைஸாக யூஸ் பண்ணுறதும் கம்மி தான். நான் கன்ஃபர்மிட்டி ஆஃப் த ப்ரெசன்ட் எக்ஸாமினேஷன் சிஸ்டம், ப்ரெசன்ட் எக்ஸாமினேஷன் சிஸ்டமில் இது இதாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மெத்தட்ஸ் ஆஃப் அசஸிங் அசைன்மெண்ட்ஸை எப்படி அசஸ் பண்ணுறது, எவாலுவேட் பண்ணுறது? அசஸ்மெண்ட்டை மார்க்ட் அக்கார்டிங் டு தி ஸ்டாண்டர்ட், எந்த ஸ்டாண்டர்டும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு அசைன்மெண்ட்டையும் நம்ம மார்க் பண்ணோம். ஃபைண்ட் ஹவு டஸ் த அசைன்மெண்ட் ரிலேட் டு லேர்னிங் அவுட்கம்ஸ்க்கு இது எப்படி இந்த அசைன்மெண்ட் ரிலேட் ஆகி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அலோவ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரிஃப்ளெக்ட் ஆன் அதர்ஸ் ஒர்க் அண்ட் கெட் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஒருத்தரோட அசைன்மெண்ட்டை நீங்கள் இன்னொருத்தர் அசைன்மெண்ட்டையும் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இதில் இந்த குழந்தை இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கு, இவ்வளோ நியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்குவாங்க. கிவ் ஃபீட்பேக் ஃபார் ஈச் அசைன்மெண்ட், ஒவ்வொரு அசைன்மெண்ட்க்கும் நம்ம ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்க்ளூஷன், அசைன்மெண்ட்டுன்றது நாட் ஒன்லி ஹெல்ப்ஸ் அ ஸ்டூடெண்ட் இன் அச்சீவிங் a higher academic score but also gives opportunity for understanding the subject better. சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் தேர் நாலேஜ், இது நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணதான் ரைட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸையும் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது போர்ட்ஃபோலியோன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் கலெக்ட் பண்ணுறது தான். என்னென்ன பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறது. ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ், ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம், அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ் டு டெமான்ஸ்ட்ரேட் growth over time, offering an alternative authentic assessment for student and teachers. ஓகே, ஸோ இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆத்தென்டிக் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, அந்த பழங்காலத்து முறைமைன்றாங்க. கண்டென்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ, ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ட்ராயிங் வரைஞ்சால் அதை எடுத்து வைக்கலாம், ஃபோட்டோஸ் எடுத்துருந்தீங்கன்னா அதை எடுத்து வைக்கலாம், வீடியோஸ், ஆடியோ டேப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கலெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே என்னது போர்ட்ஃபோலியோவில் சேரும். ரைட்டிங் ஆர் அதர் ஒர்க் சாம்பிள்ஸ், கம்ப்யூட்டர் டெஸ்க், காப்பி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ், இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோட போர்ட்ஃபோலியோஸ். டெஃபினேஷன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் லேர்னிங் போர்ட்ஃபோலியோஸ், ஸ்டூடெண்ட் லேர்னிங் போர்ட்ஃபோலியோஸோட டெஃபினேஷன் என்ன? ஸ்டூடெண்ட் லேர்னிங் போர்ட்ஃபோலியோ இஸ் a collection of student work that exhibits the student efforts, progress and assignments in one or more areas. பால் மேயர் இதை சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு ஏரியா மாத்திரம் இல்லை, ஒன் ஆர் மோர் ஏரியாவை நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட எஃபர்ட்ஸ் என்ன, அவங்களோட ப்ராக்ரஸ் என்ன, அவங்க அச்சீவ்மெண்ட் என்ன, எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறதுக்கு தான். இப்போ ஸ்போர்ட்ஸில் ஷட்டில் பேட்மிண்டனில் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் போனது அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், அதுதான் சொல்கிறாங்க. கிரேஸ்ன்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோங்கிறது ஒரு ரெக்கார்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம், இதெல்லாம் இருக்குது, இந்த ஸ்டூடெண்ட் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இவங்க டான்ஸில் டேலண்டட், இவங்க இங்கே ஸ்போர்ட்ஸில் டேலண்டட், ஹவு ஹி ஆர் ஷீ கான் அபவுட் லேர்னிங், ஹவு ஹி ஆர் ஷீ திங்ஸ், எப்படி திங்க் பண்ணுவாங்க, எப்படி லேர்ன் பண்ணிக்குவாங்க, கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணுவாங்க, சிந்தசைசஸ், ப்ரொடியூசஸ், கிரியேட்ஸ் அண்ட் ஹவு ஷீ ஆர் ஹீ இன்ட்ராக்ட்ஸ், எவ்வளோ தூரம் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, இன்டலெக்ட், எமோஷ்னலி அண்ட் சோஷலி வித் அதர்ஸ், எப்படி அடுத்தவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்றதுலேருந்து எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. டிஃபைனாக என்ன சொல்கிறாங்கன்னா போர்ட்ஃபோலியோஸ்ன்றது ஒரு சிஸ்டமேட்டிக்கான, பர்பஸ்ஃபுல்லான, மீனிங்ஃபுல்லான ஸ்டூடெண்ட் ஒர்க்கை கலெக்ட் பண்ணுறது ஒன் ஆர் மோர் சப்ஜெக்ட் ஏரியாஸில், நாட் ஓன்லி ஒன் சப்ஜெக்ட் ஏரியா, ஒன் ஆர் மோர் சப்ஜெக்ட் ஏரியாஸ்ன்னு அவங்க சொல்லிட்டாங்க. தஸ் போர்ட்ஃபோலியோன்றது என்னென்னா சிஸ்டமேட்டிக் பர்பஸ்ஃபுல் கலெக்ஷன் ஆஃப் த எவிடன்ஸ் which reflects the success, performance of and efforts of the student in one or more areas. ஏதாவது ஒரு டெஃபினேஷன் நீங்கள் எழுதுனா போதும், எது உங்களுக்கு புரிஞ்சிச்சோ அதை நீங்கள் எழுதுங்க. போர்ட்ஃபோலியோவில் டைப்ஸும் இருக்கான். என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா there is no absolute description or content for portfolios. அப்சல்யூட்டாக இதுதான் அப்படின்னு எந்த டிஸ்கிரிப்ஷனும் இல்லை, எந்த கண்டென்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோஸ் வேரிட் அக்கார்டிங் டு தேர் பர்பஸ் அண்ட் கலெக்டட் ஐட்டம், அவங்களோட பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி இதை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
different types of portfolios suggested by different persons. ஒருத்தரும் ஒரு டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோஸை வந்து சொல்லுவாங்க. அக்கார்டிங் டு ஹாலடே இன் 1997 there are 5 types. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடியல் போர்ட்ஃபோலியோ, ஷோகேஸ் போர்ட்ஃபோலியோ, டாக்குமெண்டேஷன், இவாலுவேஷன், கிளாஸ் அப்படிங்கிற ஒரு 5 இதை வந்து அவர் சொல்லியிருக்கார். ஐடியல் போர்ட்ஃபோலியோங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட எல்லா ஒர்க்கும் இருக்கும். ஆனால் அந்த ஒர்க் எதையுமே நீங்கள் கிரேட் பண்ண முடியாது. ஏ கிரேடு பி கிரேடுலாம் பண்ண முடியாது. ஐடியலாக அப்படியே இருக்கும். ஓகே, ஷோகேஸ் அப்படின்னும் போது என்னென்னா எது பெஸ்ட்டு ஒர்க் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோ அதை வந்து ஷோ பண்ணுறது. ஸ்டூடெண்ட்ஸ் டு செலக்ட் ஒன் ஒர்க் அண்ட் ரிஃப்ளெக்ட் தேர் ஒர்க்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் கிரேடட் ஆர் அசஸ்ட். இது அசஸும் பண்ண முடியாது, கிரேடும் பண்ண முடியாது. பெஸ்ட்டு ஒர்க் ஏதோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அவங்களோட ஒர்க்கில் அப்படிங்கிறது தான். டாக்குமெண்டேஷன் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஜஸ்ட்டு கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்கு ஷோயிங் க்ரோத் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை அதை காட்டுறதுக்காக டாக்குமெண்டேஷன் பண்ணி வைக்கிறது. எவாலுவேஷன் போர்ட்ஃபோலியோன்றது இன்க்ளூட்ஸ் அ ஸ்டாண்டர்டைஸ் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஒர்க்கோட ஸ்டாண்டர்டைஸ் கலெக்ஷன் தான் வந்து எவாலுவேஷன் போர்ட்ஃபோலியோ சூட்டபிள் ஃபார் கிரேடிங். இதை வந்து கிரேடிங்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம், மார்க் போடுறதுக்கு அது உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கிளாஸ் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. கிளாஸில் என்ன இருக்குது? கண்டைன் ஸ்டூடெண்ட் கிரேட். இந்த ஸ்டூடெண்ட்டு இவ்வளோ மார்க்கு, இந்த ஸ்டூடெண்ட் இவ்வளோ மார்க்குன்றதை சொல்கிறது கிளாஸோட போர்ட்ஃபோலியோ. டீச்சர்ஸ் வியூ அண்ட் நாலேஜ் அபவுட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ் ரூம். டீச்சர்ஸோட வியூ என்ன, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டோட நாலேஜ் என்ன கிளாஸ் ரூமில் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவும் இந்த போர்ட்ஃபோலியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டிசைனிங் போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் லேர்னிங். இதில் 3 ஃபேக்டர்ஸ் இருக்கா, மெயின் ஃபேக்டர்ஸ். ஒன்று பர்பஸ், அசஸ்மெண்ட் க்ரைட்டீரியா, இன்னொன்று எவிடன்ஸ் ஃபார் அசஸ்மெண்ட். பர்பஸ்ன்றது அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக. எதுக்கு? டு கிளாரிஃபை த பர்பஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோன்றது எதுக்காக அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணுறதுக்காக. வெதர் த போர்ட்ஃபோலியோ இஸ் கோயிங் டு பி யூஸ்டு ஃபார் அசஸிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட் லேர்னிங் ப்ராசஸ். ஸ்டூடெண்ட்டை அசஸ் பண்ண போதா இல்லை ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் ப்ராக்ரஸை அசஸ் பண்ண போதா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ரிப்போர்ட்டிங் டு பேரண்ட்ஸ் அபவுட் த லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் வாட்ஸ். அதுமாதிரி லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது உங்களோட குழந்தையோடது அப்படிங்கிறத ரிப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் இருக்குது. ஐடென்டிஃபைங் ஸ்பெஷல் நீட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபார் ஆல் ஆஃப் தீஸ். அதே மாதிரி ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் இருந்தாங்கன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் அதே மாதிரி மற்றவங்க எல்லாத்துக்காகவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அசஸ்மெண்ட் க்ரைட்டீரியா. அசஸ்மெண்ட்டில் க்ரைட்டீரியா இருக்கணும். க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி நீங்கள் அசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை வந்து நம்ம சக்ஸஸாகவும் எதை வந்து குட் பர்ஃபார்மன்ஸாகவும் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படிங்கிறதுல இருக்குது. ஓகே, ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் நெசசரி டு மீட் த கோல்ஸ். அதுமாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் டு மீட் த கோல்ஸ். ஓகே, கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக. கலெக்டிங் எவிடன்ஸ் ஃபார் அசஸ்மெண்ட். எவிடன்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஓகே, இந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணாங்கன்னா அந்த அசைன்மெண்ட்டோடைய எவிடன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. இட் இஸ் நெசசரி டு கலெக்ட் எவிடன்சஸ் ஃபார் அசஸ்மெண்ட். எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் ப்ரூஃப் நீங்கள் வைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ஆர்டிஃபேக்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ் இன் த நார்மல் கோர்ஸ் ஆஃப் கிளாஸ் ரூம் ஆர் ப்ரோக்ராம் ஆக்டிவிட்டீஸ். எக்ஸாம்பிள், ஒரு எஸ்ஏ எழுதுகிறாங்கன்னா அந்த எஸ்ஏ என்ன, அந்த எஸ்ஏவோட கண்டென்ட் ஏரியா, இம்ப்ரூவைஸ்ட் எய்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணாங்களா, ஆடியோ அண்ட் வீடியோ டிஸ்க், இதெல்லாம் வச்சு நம்ம வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கணும். ரெப்ரொடக்ஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது டாக்குமெண்டேஷன் ஆஃப் த இன்டர்வியூஸ். ஒரு இன்டர்வியூ இருந்துச்சுன்னா அந்த இன்டர்வியூவோட டாக்குமெண்ட் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, கிளாஸ்க்கு அவுட் சைடில் என்ன ப்ராஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது. அட்டஸ்டேஷன் அப்படிங்கும்போது ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் பை டீச்சிங் ஸ்டாஃப். ஓகே, ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஒரு அப்சர்வேஷனோ அவங்க லைப்ரரிலேயோ இல்லை லேப்லேயோ பண்ணாங்கன்னா அதை சொல்கிறது. டெஸ்டிஃபைங் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் த டிஃப்ரெண்ட் லேர்னிங் ப்ராசஸ். அடுத்த ப்ரொடக்ஷன்னா ஐட்டம்ஸ் ப்ரிப்பேர்ட் எஸ்பெஷலி ஃபார் த போர்ட்ஃபோலியோ சச்சஸ் பார்ட்டிசிபெண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ். இந்த பார்ட்டிசிபெண்ட் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக கொடுக்கறது தான் இது. ஓகே, லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை. இது போர்ட்ஃபோலியோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அசஸ் ஸ்டூடெண்ட் லேர்னிங் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இன் மல்டிபிள் வேஸில் இதை அசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறது. ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொஃபிஷியன்சியும் அசஸ் பண்ணலாம், கண்டென்ட்டையும் அசஸ் பண்ணலாம், அவங்களோட ஸ்ட்ரென்த்தையும் அசஸ் பண்ணலாம், வீக்னஸையும் அசஸ் பண்ணலாம். டெமான்ஸ்ட்ரேட் தேர் லேர்னிங். அவங்க லேர்னிங்கை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும் நம்மளால். எபிலிட்டிஸ் டு பிகம் இண்டிபெண்ட் அண்ட் செல்ஃப் டிரெக்டட் லேர்னர்ஸ். இண்டிபெண்ட்டாகவும் ஒரு செல்ஃப் டைரக்டட் லேர்னர்ஸாகவும் அவங்க மாறுறதுக்கு
நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. டு யூஸ் க்ரியேட்டிவ் வேஸ் யூஸ் பண்ணுறதுக்காகவும் அது ஷேர் பண்ணுறதுக்காகவும் இருக்குது. இம்ப்ரூவ்ஸ் த ரிலேஷன்ஷிப் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். அதுமாதிரி ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறதுக்கு, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ் குவாலிட்டேட்டிவ் லேர்னிங் ரேதர் தென் குவான்டிடேட்டிவ். இது குவாலிட்டியை தான் பார்க்கும், குவான்டிட்டி இவ்வளோ பேர் இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க, இவ்வளோ நான் வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது. அது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். லெஸ் ரிலையபிள் இன் மெஷரிங் லேர்னிங் அச்சீவ்மெண்ட் கம்பேரிங் வித் ரிட்டன் டெஸ்ட். ரிட்டன் டெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது ரிலையபிளாக இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். டைம் கன்சியூமிங், இது டைம் எடுத்துக்கும். இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கலி பாசிபிள். சரி, ப்ராக்டிக்கலாக இது வந்து பாசிபிளான்னு கேட்டால் இல்லை, ஏன்னா ஓவர் க்ரௌடட் கிளாஸஸில் இது பாசிபிளே இல்லை. requires teachers to develop their own individual criteria for evaluation of student. ஒரு இண்டிவிஜுவல் டீச்சருக்கும் ஒவ்வொரு இது டிஃபர் ஆகும். ஸோ அப்போ இண்டிவிஜுவலைஸ்டு க்ரைட்டீரியா இதுக்கு தேவைப்படுது. இட் மே பி குவைட் அண்ட் அன்ஃபெமிலியர் ஆக்ட். அது மாதிரி நிறைய டீச்சர்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறதே தெரியாது. இஃப் கோல்ஸ் அண்ட் க்ரைட்டீரியா ஆர் நாட் கிளியர், என்ன கோலு என்ன க்ரைட்டீரியா அது கிளியராக இல்லைன்னா ஸ்டூடெண்ட்டாலையும் பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். யூஸிங் சச் போர்ட்ஃபோலியோ டஸ் நாட் பாசிபிள் டு அசஸ் ஸ்டூடெண்ட் லேர்னிங் ப்ராக்ரஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட். இது வந்து நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க, போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட்டுன்றது ப்ரொவைட்ஸ் மோர் ஆத்தென்டிக் அண்ட் வேலிட் அசஸ்மெண்ட். ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு வேலிடான அசஸ்மெண்ட்னால் அது இதுதான். ஏன்னா ப்ரூஃபோடு நம்ம சப்மிட் பண்ணுறோம் இல்லையா. காம்ப்ரிஹென்சிவ் வியூஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் கான்டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் டு டெவலப் இண்டிபெண்டன்ட் அண்ட் செல்ஃப் டிரெக்டட் என்ஹான்சஸ் அமாங் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ். இதே தான் திருப்பி சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ஓகே, நீங்கள் டெக்னிக்ஸ்னால் நீங்கள் 4 டெக்னிக்ஸ் எழுதிட்டு 4 டெக்னிக்ஸை 5 பேஜில் முடிக்கணும். இது எத்தனை பேஜஸ் வருது பாருங்கள். ஸோ கட் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு எதெல்லாம் வந்து தேவையோ அதை நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது கிரேடிங் சிஸ்டம், எப்படி கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறது. இது யார் டெவலப் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஃபேரிஷ்ன்றவர் தான் இந்த கிரேடிங் சிஸ்டமை கொண்டு வந்தார். ஓகே, ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்டட் பை த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் 1792 இது கொண்டு வந்தாங்க. கிரேடிங் இன் எஜுகேஷன்றது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டு கேட்டகரிஸ் அக்கார்டிங் டு தியர் லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட் இன் எக்ஸாமினேஷன். ஓகே, அவங்கள கிளாஸிஃபை பண்ணுறது. ஓகே, எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம், இதெல்லாம் வந்து மேமல்ஸு, இதெல்லாம் வந்து பாலூட்டிகள், இது வந்து எப்படி நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸிஃபை பண்ணுறோம். எப்படி இவங்க மார்க்ஸ் கிரேட்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேடிங் சிஸ்டம் இன் இந்தியாவில் கிரேடிங் சிஸ்டம் எப்படி இருக்குது, ஃபாலோயிங் த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் சிசிஇ கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். இதனால தான் இது இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் சிபிஎஸ்சி வந்து என்ன பண்ணாங்கன்னா கிரேடிங் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. 9 பாயிண்ட் கிரேடிங் ஸ்கேல்னு கொண்டு வந்தாங்க. 2010 to 2011 ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 6th to 12th 10th இதை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 2010 தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கிரேடிங்கிறதே. தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட இதை பண்ணியிருக்கு. எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த இயர் 2012 2013. இது வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் 2013 to 14 வந்து 9th-க்கும் 10th-க்கும் கொண்டு வந்தாங்க. இதில் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி அவார்டட் ஒன்லி கிரேட்ஸ். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிரேட்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க, மார்க்ஸை சொல்ல மாட்டாங்க. அண்ட் நாட் மார்க்ஸ் இன் தியர் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ்லேயும் அது இருக்காது. அடுத்தது த ப்ராக்டிஸ் ஆஃப் டிக்ளேரிங் பாஸ் ஆர் ஃபெயில். ஒரு பாஸ் மார்க் இல்லைன்னா ஃபெயில் மார்க் வந்து போட்டுட்டு அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. த ரிசல்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரிகார்டிங் தியர் அச்சீவ்மெண்ட் இஸ் டிக்ளேர்ட் இன் 2 கேட்டகரிஸ். ரிசல்ட்டை வந்து எப்படி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஃபார் குவாலிஃபையிங் சர்டிஃபிகேட். ஸோ குவாலிஃபையிங் சர்டிஃபிகேட்டுக்கு அவங்க எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறத